வெல்கம் டு டேப் ஐஏஎஸ் அகாடமி. திஸ் இஸ் ஸ்ரீகாந்தி சிவாஜி ஃப்ரம் தஞ்சாவூர் பிரான்ச். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓவரால் ரிவிஷன் அப்படிங்கிறது தான் 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய வரலாற்று பாடங்களில் 5லேருந்து 10வது லெசன் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட்ஸ். ஓகேவா சார்? நம்ம லெசன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த லெசனையே அப்படியே ஹைலைட் பண்ணி அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஓவரால் ஒரு ஃபைனல் ரிவிஷனாக அதில் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 5வது லெசனுங்கிறது 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி இயக்கங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீர்திருத்த இயக்கமாகவும் மீட்பு இயக்கமாகவும் சமூக இயக்கமாகவும் இருந்திருக்கும். ஓகே, ஸோ சீர்திருத்த இயக்கங்கள்ல ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது சீர்திருத்தம் கொண்டு வர போகிறாங்க, ரீஃபார்ம் பண்ணுறதுக்காக ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் கொண்டு வராங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி சீர்திருத்த இயக்கங்கள் என்னென்ன இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம், பிரார்த்தன சமாஜம், நம்ம அலிகார் இயக்கம், இது எல்லாமே சீர்திருத்த இயக்கங்கள் வருது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி மீட்பு இயக்கம் சொல்கிறோம். மீட்பு இயக்கம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதை வந்து அதுலேருந்து மீட்டெடுத்து கொண்டு வர விஷயம். ஓகேவா? ஸோ இப்போ வேதங்களை மறந்து போயிடறாங்க அப்படிங்கிறதுக்காக வேதங்களுக்கு திரும்பி போங்கன்னு சொல்கிறதும், குரானை படிக்க மறந்து போகிறாங்க குரானை வந்து பழமைவாதத்துக்கு திரும்பி போங்கன்னு சொல்கிறதும், இதெல்லாம் மீட்பு இயக்கம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மீட்பு இயக்கம் பார்க்கும்போது நம்ம ஆரிய சமாஜத்துலேருந்து, தியோபந்த் இயக்கம்லேருந்து, ராமகிருஷ்ணா மிஷன்லேருந்து எல்லாமே மீட்பு இயக்கம் வரும். ஓகே, ஸோ இதில் சமூக இயக்கங்கள் இருக்குது. சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து மீட்டு கொண்டு வரணுங்கிறதுக்காக மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா பூனால ஜோதிராவ் பூலே, சாவித்ரிபாய் பூலே இவங்க வந்து சீர்திருத்த இயக்கத்தில், தட் மீன்ஸ் சமூக இயக்கத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. அதே மாதிரி தமிழகத்தை சேர்ந்த ராமலிங்க அடிகளார்லேருந்து அயோத்திதாச பண்டிதர்கள், வைகுண்ட சுவாமிகளை பற்றி பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாராயணகுரு ஐயங்காளிங்கிறது கேரளாலேருந்து இருக்கக்கூடிய சமூக சீர்திருத்தவாதிகள். ஓகேவா? ஸோ இந்த லெசன் பார்த்தீங்கன்னா 19th சென்ச்சுரியில் இருக்கக்கூடிய சோஷியல் ரிலிஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ சொன்ன சீர்திருத்த இயக்கங்கள், மீட்பு இயக்கங்கள் அண்ட் இந்த சமூக இயக்கங்கள் டாப்பிக்ல இருக்கு. ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம சீர்திருத்த இயக்கம் சொல்லக்கூடிய பிரம்ம சமாஜத்தை பற்றி சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1828 ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறோம். இது உருவாக்கியவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகே, ஸோ ராஜாராம் மோகன் ராயோட பிறப்புங்கிறது 1772 பிறந்து 1833 இறக்குறாரு. இவர் ஒரு வங்காள குடும்பத்தை சேர்ந்தவர். இவரோட மதர் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வங்காளம் தான். வங்காளமாக இருந்தாலும் பல மொழிகளில் கற்றுத் தேர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் மேற்கத்திய கல்வியை வரவேற்றவன் சொல்லலாம். பெண் குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பெண் கல்வியை வந்து ஊக்குவிச்சாருன்னு சொல்லலாம். குழந்தை திருமணத்தை எதிர்த்திருப்பாரு. அதே மாதிரி விதவை மறுமணத்தை ஆதரிச்சிருப்பாரு. ஓகே, ஸோ இந்த பிரம்ம சமாஜ கொள்கைகள்ங்கிறது இந்த கொள்கைகளின் அடிப்படையில் வரும். இதில் ராஜாராம் மோகன் ராய் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அண்ணன் இறந்ததுக்கு அப்புறமேல அவங்களோட அண்ணியை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த உடன்கட்டை ஏறும் பழக்கத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. இந்த நிகழ்வு அவருக்கு பாதிப்படைஞ்சனால இந்த உடன்கட்டை ஏறும் பழக்கமான சதியை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போதைய கவர்னர் ஜெனரலான வில்லியம் பென்டிக் பிரபு கிட்ட சொல்லி இந்த சதியை ஒழிச்சிருப்பாரு. ஓகேவா? ஸோ இந்த சதி ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறது எப்போ நிறைவேற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1829 1829 டிசம்பர் 4 ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு 17. ஓகே, ஸோ இதன் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சதி ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ இந்த ராஜாராம் மோகன் ராய் வந்து பார்த்தீங்கன்னா உருவ வழிபாடு, அதாவது எல்லாரும் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த ஏழை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலையை வந்து வழிபடுறதோ அதே மாதிரி பணக்காரர் வந்து ஒரு சிலையை வழிபடுறதோ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால இந்த உருவ வழிபாடு தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி 1828 என்ன பண்ணுவார், கல்கத்தாவில் ஒரு கோவில் நிறுவி உருவ வழிபாட்டை ஆதரிச்சிருப்பாரு. ஓகேவா? ஸோ இந்த ராஜாராம் கொள்கைகளை பின்பற்றி வந்தவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர். ஓகே, ஸோ தேவேந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவர் அவரோட கொள்கைகள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் அப்படிங்கிறவர் நிலையானவர், எங்குமே நிறைந்திருப்பவர். ஓகே, ஸோ அந்த கடவுளோட விருப்பத்தை நம்ம வீடு பேர் அடையணும்னா கடவுளோட விருப்பத்தை செயல்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அந்த கடவுளோட விருப்பத்தை எப்படி செயல்படுத்தணும், அவரோட விருப்பம் அப்படிங்கிறது மக்களுக்கு தொண்டு செய்கிறது மூலமாக அவரோட விருப்பத்தை வந்து நம்ம செயல்படுத்தணும். அப்போ தான் நம்ம வீடு பேர் அடைய முடியும்னு சொல்லிட்டு மகரிஷி தேவேந்திர தாகூர் யாருன்னா நம்ம ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா தான் யாருன்னா தேவேந்திரநாத் தாகூர். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இந்த பிரம்ம சமாஜத்தோட கொள்கைகளை பின்பற்றிய மற்றொருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேசப் சந்திரசன் சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த கேசப் சந்திரசன் பிரம்ம சமாஜத்தை வந்து கொள்கைகளை ஃபாலோ பண்ணுறவர். 1833 ராஜாராம் மோகன் ராய் இறந்ததுக்கு அப்புறம் தான் தேவேந்திரநாத் தாகூரும் கேசப் சந்திரசனும் இந்த கொள்கைகளை பரப்புறாங்க. இதில் ஒரு பிரச்சனை வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1866 1866 பிரம்ம சமாஜத்தில் பிளவு அப்படிங்கிறது வருது. ஓகே, ஸோ இந்த பிளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜத்தோட அடிப்படை கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணத்தை எதிர்த்திருக்கிறது. ஆனால் கேசப் சந்திரசன் தன்னுடைய 14 வயது பெண்மணி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த பிரம்ம சமாஜ கொள்கைகளை மதிக்காதனால இந்த பிரம்ம சமாஜ பிளவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் இருக்கார்ல, அவர் ஆரம்பிச்ச பிரம்ம சமாஜம்ங்கிறது ஆதி பிரம்ம சமாஜம் என்றும், கேசப் சந்திரசன் ஆரம்பிச்சது சாதாரண சமாஜம் அல்லது இந்திய பிரம்ம சமாஜம் என்று அழைக்கப்படுகின்றது. ஓகே,
அப்போ இது வரைக்கும் நம்ம பிரம்ம சமாஜத்துல ராஜாராம் மோகன் ராயிலேருந்து தேவேந்திரநாத் தாகூர், கேசப் சந்திர சென் இவங்களை பத்தி பார்த்திருக்கோம். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரவர் யாருன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இது வரைக்கும் அந்த ராஜாராம் மோகன் ராயிலும் தேவேந்திரநாத் தாகூர், கேசப் சந்திர சென் இவங்கலாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது எல்லா விஷயமும் ஒரு கடவுள் தான் இருக்காரு, ஒரு கடவுள் கோட்பாடை ஃபாலோ பண்ணுங்க, உருவ வழிபாடு வழிபடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கும் போது இந்த விஷயங்கள், இந்த உடன்கட்டை ஏற்பழக்கம், இந்த எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா மேற்கத்திய சிந்தனையில சொல்லலை, நம்மளுடைய இந்துக்களோட மறைநூல்களே இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு வாதிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அதனாலதான் இவர் என்ன சொல்றாங்க, நவீன வங்காள உரைநடையின் தந்தை என்று சொல்கின்றோம். ஓகே, ஸோ இந்த விதவைகளோட மறுமணத்தை வந்து ஆதரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் நிறைய தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருப்பான்னு சொல்றாங்க. விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வரதற்கு வந்து பாடுபட்டவர் யாருன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஸோ அப்போதைய அரசு பிரதிநிதியான டல்ஹவுசி பிரபுவின் பெயர்ல வந்து இந்த விதவை மறுமண சட்டம்ங்கிறது 1856 நிறைவேற்றப்பட்டிருக்கும். 1856 விதவை மறுமண சட்டம் அப்படிங்கிறது நிறைவேறப்பட்டிருக்கும். ஓகேவா, ஸோ இதுல நம்ம நவீன வங்காள உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்ன பண்றாரு, குழந்தை திருமண வயது அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறது நினைக்கிறாரு. ஓகேவா, இதுக்காக ஃபர்ஸ்ட் குழந்தை திருமண வயதுங்கிறது 1860களில் 10 வயதாகவும் 1891 12 வயதாகவும் 1925 13 வயதாகவும் உயர்த்தப்பட்டது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமண வயது ஒப்புதல் கமிட்டி அப்படிங்கிறது இந்த ஏஜ் ஆஃப் கன்சென்ட் மேரேஜ் ஆக்ட்ங்கிறது 1929 இது வந்து நிலுவையில தான் இருந்திருக்கு. ஸோ இதோட வளர்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா சாரதா சட்டம் அப்படிங்கிறது சொல்றோம். இதுல வந்து குழந்தைகளோட, அதாவது பெண் சிறார் அவங்களுக்கும் ஆண் குழந்தைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமண வயது அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கும். ஓகேவா, ஸோ இதான் பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறத சொல்றோம். ஓகே, ஸோ அடுத்து இருக்கக்கூடிய சீர்திருத்த இயக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரார்த்தனா சமாஜம். எப்படி பிரம்ம சமாஜம் வங்காளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சீர்திருத்த இயக்கமோ அதே மாதிரி 1867 ஆரம்பிக்கப்பட்டது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரார்த்தனா சமாஜம். மும்பையில் ஆரம்பிக்கப்பட்டது பிரார்த்தனா சமாஜம். ஸோ ஆத்மராம் பாண்டுரங் அவர்களால் நிறுவப்பட்டது பிரார்த்தனா சமாஜம். ஓகே, ஸோ இதோட உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா RC பண்டார்கர் மற்றும் MG ரானரி தான் இதோட உறுப்பினர்களாக இருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து MG இதோட கொள்கைகள், பிரார்த்தனா சமாஜத்தோட கொள்கைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதி மறுப்பு, சமபந்தி உணவு உண்றது, இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்றாங்க. ஓகே, ஸோ இதில் MG ரானரி முக்கியமான 3 அமைப்புகள். ஸோ இதுதான் வந்து கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ். ஓகே, ஸோ இதில் விதவைகள் மறுமண சங்கம்ங்கிறது 1861 அதே மாதிரி பூனே சர்வஜனிக் சபாங்கிறது 1870 தக்கான கல்விக் கழகம்ங்கிறது 1884 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது பிரார்த்தனா சமாஜம் சொல்றோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தட் இந்துவோட புத்துணர்ச்சி இயக்கம் சொல்லக்கூடிய மீட்பு இயக்கமான ஆரிய சமாஜம் சொல்றோம். 1875 சுவாமி தயானந்த சரஸ்வதியால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்பு இயக்கம். ஓகே, ஸோ இந்த மீட்பு இயக்கம் ஆரிய சமாஜம் அப்படிங்கிறது எங்க தோற்றுவிக்கப்பட்டிருக்குன்னா பஞ்சாப்ல தோற்றுவிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஆரிய சமாஜத்தோட கொள்கைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதங்களை படிக்க மறந்து போனதுனால வேதங்களுக்கு திரும்பிப்போம் என்று முழக்கமிட்டவர் யாருன்னா நம்ம சுவாமி தயானந்த சரஸ்வதி. இந்தியருக்கே என்று முழக்கமிட்டவர், சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர். ஓகே, ஸோ அது மட்டும் அல்லாம சுத்தி இயக்கம் ஒரு இயக்கத்தை உருவாக்குறாங்க. ஓகே, ஸோ சுத்தி இயக்கம்ங்கிறது இட் இஸ் நத்திங் பட் மதமாறிய இந்துக்களை வந்து மீண்டும் அதே மதத்திற்கு திருப்புதல் அப்படிங்கிறது தான் சுத்தி இயக்கம் சொல்றோம். ரீகன்வர்ஷன், அதாவது ஹிந்துஸ் வந்து முஸ்லீமாவோ கிறிஸ்டின்ஸை கன்வெர்ட் ஆகிறாங்களே அவங்கள ரீகன்வர்ஷன் பண்றதா சுத்தி இயக்கம். இந்த சுத்தி இயக்கத்தை ஆரம்பிச்சது யாரு, சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள். இது இந்துக்களோட மீட்பு இயக்கம் சொல்றோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் வழிபாடு, உருவ கோட்பாடு வந்து எதிர்க்கிறது, இந்த மாதிரி பிராமணர்களோட மேலாதிக்கத்தை எதிர்க்கிற இந்த மாதிரி கொள்கைகளை ஃபாலோ பண்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ராமகிருஷ்ணா பரமஹம்சர். ஓகே, இந்துக்களோட புத்தெழுச்சி இயக்கம் ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கிற பார்க்குறோம். ஸோ இந்த ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கிறத யார் உருவாக்கிங்கன்னா சுவாமி விவேகானந்தா அவர்கள் 1897 உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ யாரோட பேர்லன்னா தன்னுடைய குருவான ராமகிருஷ்ண பரமஹம்சரின் பேர்ல வந்து உருவாக்கியிருப்பாங்க. அப்போ யார் அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர்னா கல்கத்தாவில் தட்சிணேஸ்வரம் என்னும் கோயிலில் அர்ச்சகரா பணியாற்றியவர், தீவிர காளி பக்தராக இருந்தவர், பஜனை பாடல்களில் மனமுருகி பாடியவர் தான் யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஓகே, ஜீவன் என்பதே சிவன் என்றும் ஏழைகளுக்கு தொண்டு செய்தால் நம்ம வந்து கடவுளுக்கு தொண்டு செய்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கோட்பாடுகளை கொண்டவர் தான் யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் வந்து உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இவரோட சிஷ்யர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தா. இவரால் ஈர்க்கப்பட்டு இந்த ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறத உருவாக்குறாரு. ஸோ இந்த மடத்துல நிறைய தன்னார்வலர்களை கொண்டு இளைஞர் மக்களை கொண்டு ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ வாலண்டியர்ஸ் என்ன பண்ணுவாங்க, மருத்துவ உதவி வழங்குறதுலேருந்து, கல்வி வழங்குறதுலேருந்து, பேரிடர் காலத்தில் ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வாலண்டியரான ஹெல்ப்னா வந்து இந்த ராமகிருஷ்ண மடம் மூலம் செய்வாங்க. ஸோ போட்டோவோல்டிக் லைட்டிங் சிஸ்டம் சொல்லக்கூடிய இந்த சூரிய ஒளியை பயன்படுத்தி ஆற்றல் உருவாக்கும் முறையை வந்து இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஓட சிஷ்யரான சுவாமி விவேகானந்தா என்ன பண்றாங்க, இந்த லைட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் இந்துக்களோட
சீர்திருத்த இயக்கம், மீட்பு இயக்கம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே. ஸோ இந்த சிகாகோ கான்ஃபரன்ஸ் மாநாட்டில் சுவாமி விவேகானந்தா அவர்கள் சிறப்புரை ஆற்றுறாங்க. சகோதர சகோதரிகளே அப்படிங்கிற சிறப்புரையை தான் ஆற்றுறாங்க அப்படிங்கிறத 1893 சொல்லிட்டோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 1875 உருவான இயக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபைன்னு சொல்லுவோம். ஓகே. இந்த பிரம்மஞான சபை, பிரம்மா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுள், ஞானம்னா அறிவுன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இந்த பிரம்மஞான சபையை உருவாக்கியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த மேடம் பிளாவட்ஸ்கி மற்றும் ஹெச்எஸ் ஆல்காட் தான் உருவாக்கியிருப்பாங்க. இதோட உறுப்பினராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அவர்கள் இருந்திருப்பாங்க. ஹெச்எஸ் ஆல்காட் மறைவிற்கு பிறகு அன்னி பெசன்ட் இந்த பிரம்மஞான சபையோட தலைவரை தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அடையாருக்கு, அமெரிக்காவிலேருந்து சென்னை அடையாருக்கு வந்து மாற்றப்பட்ட வருடம்ங்கிறது 1886 வந்து மாற்றிருப்பாங்க. ஓகேவா. சரி, சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்ட வருடம். ஓகே. பௌத்தத்திற்கு புத்துயிர் பழித்த இயக்கம், அதே மாதிரி பகவத்கீதை உபநிடதங்களை படிப்பதற்கு உற்சாகமூட்டிய அமைப்பு எந்த அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மஞான சபை அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் தட் அன்னி பெசன்ட் பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் இந்த பிரம்மஞான சபை கொள்கைகளை பரப்புறதுக்காக நியூ இந்தியா, காமன்வெல்த் போன்ற பத்திரிகை மூலம் பரப்புரை செய்கிறாங்க. இவங்களை பற்றி வேற என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் வந்து தன்னாட்சி இயக்கத்தை உருவாக்கியவர்கள் யாருன்னா அன்னி பெசன்ட் அவர்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சாதி எதிர்ப்பு இயக்கங்களாக வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் பிறந்தவர் தான் யாருன்னா ஜோதிபா பூலே. ஓகே. ஸோ இவர் 1827 பிறந்தார். 1852 ஒடுக்கப்பட்டவருக்காக வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆரம்பிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்காகவும் பள்ளியை வந்து நிறுவுறாங்க. இவரும் இவரோட மனைவியும் செய்து முதல் பெண் ஆசிரியர் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாவித்ரிபாய் பூலே அப்படிங்கிறது தான். ஓகே. சரி, நம்ம ஜோதிபா பூலே என்ன பண்ணுறாரு, தட் மீன்ஸ் ட்ரூத் சீக்கர் சொசைட்டி சொல்லிட்டு உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படிங்கிறத உருவாக்குறாரு. ஓகே. ஸோ இந்த உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படிங்கிறது சத்திய சோதக் சமாஜம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குறாரு. ஓகே. குழந்தை திருமணத்தை எதிர்த்திருப்பாரு, விதவை மறுமணத்தை ஆதரிச்சிருப்பாரு, அவங்களுக்காகவே ஆதரவற்றவர்களுக்காக இல்லங்களை உருவாக்கியிருப்பாரு, நிறைய ஆர்ஃபன் ஹோம்ஸ் இதெல்லாம் உருவாக்கியிருப்பாரு. ஸோ பெண்களின் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டிருப்பாரு. குலாம் கீரி அப்படிங்கிற புத்தகத்தில் அந்த பிராமணர்களோட மேலாதிக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கோடிட்டு அந்த புக்கில் காட்டியிருப்பாரு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கேரளா பகுதியை சேர்ந்த நாராயணகுரு ஐயங்காளி பற்றி சொல்கிறோம். ஸோ நாராயணகுரு மற்றும் ஐயங்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக பாடுபட்டவர்கள் இந்த நாராயணகுரு மற்றும் ஐயங்காளி. ஓகே. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டை பயன்படுத்தக்கூடாது, கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது, அந்த நீர்நிலையை பயன்படுத்தக்கூடாது, இந்த ஆடைகளை அணியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு எதிர்ப்புகள் கேரளாவில் இருக்கும்போது அவங்க ஒடுக்கப்பட்ட நலனுக்காக மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபட்டவங்க தான் யாருன்னா நாராயணகுரு மற்றும் ஐயங்காளி. ஓகே. ஸோ நாராயணகுரு என்ன பண்ணுறாரு, அறிவுபுரம் என்ற இடத்துல கோவிலை நிறுவி அது ஒடுக்கப்பட்ட அனைவரும் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த கோயிலை வந்து கட்டி வைக்கிறார். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிறது உருவாக்குறாரு. ஸோ இது நாராயணகுரு. இவரோட கொள்கைகளை பின்பற்றினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா குமாரன் ஆசாம் மற்றும் டாக்டர் பால்கோ அப்படிங்கிறவங்க இவரோட கொள்கைகளை பின்பற்றியிருப்பாங்க. ஓகே. ஸோ இவர்களோட சிந்தனைகளால் தூண்டப்பட்டு இந்த மாதிரி கொள்கைகளை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் தட் பார்த்தீங்கன்னா ஐயங்காளி வந்து ட்ரிவாண்ட்ரமில் பிறந்தவர். ஸோ இவர் வந்து ஸ்ரீ நாராயணகுருவோட கொள்கைகளை பின்பற்றி அவரும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சாதுஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிறத உருவாக்குறாரு. ஓகேவா. ஸோ ஏழை மக்களின் பாதுகாப்பு சங்கமாக புலையை இன மக்களின் நலனுக்காக பாடுபட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயங்காளி அவர்கள். ஸோ கேரளாவில் இருக்கக்கூடிய சமூக இயக்கத்தை சேர்ந்தவங்க. ஓகே. ஸோ அடுத்தது இஸ்லாமிய சீர்திருத்தங்கள் பார்க்குறோம். ஸோ இஸ்லாமிய சீர்திருத்தங்கள் பார்க்கும்போது சையத் அகமது கானால் உருவாக்கப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1875 அலிகார் இயக்கம். ஓகேவா. ஸோ இந்த அலிகார் இயக்கம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களை வந்து இந்த பழமைவாதத்துல இருக்காம புதிய விஷயங்களை தேடிப்போங்க, மேற்கத்திய சிந்தனைகளை வந்து படிங்க, அதாவது ஆங்கில வழி கல்வியில் மேற்கத்திய சிந்தனைகளை நீங்கள் இருக்கணும். ஸோ எல்லா பொசிஷன் டாப் மோஸ்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹிந்துஸ் தான் போகுது. முஸ்லீம்ஸ் நிராகரிக்கப்படுறதுனால இஸ்லாமியர்களையும் மேற்கத்திய கல்வியை படிக்க தூண்டிவிட்ட ஒரு இயக்கம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அலிகார் இயக்கம் அப்படிங்கிறது 1875 சர் சையத் அகமது கானால் உருவாக்கப்பட்டது. ஓகே. ஸோ முஸ்லீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லாங்குவேஜில் படிக்கணுங்கிறதுக்காக அனைத்து நூல்களையுமே என்ன பண்ணாங்க, உருது மொழி எல்லாம் வந்து அறிவியல் நூல்கள் ஆங்கிலம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ அறிவியல் கழகம் ஒன்றை ஏற்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் சையத் அகமது கான் அப்படிங்கிறவங்க தான். ஸோ ஆங்கிலோ வெரிக் ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அலிகார் கல்லூரியே நிறுவியிருக்காங்க. ஓகே. ஸோ ஒரு மைனாரிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் காலேஜை ஓப்பன் பண்ணுறது பெரிய விஷயம். ஆங்கிலோ முகமதியன் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ் அப்படிங்கிறத நிறுவியிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் தியோபந்த் இயக்கம் சொல்கிறோம். தியோபந்த் இயக்கம்ங்கிறது நம்ம இஸ்லாமியர்களோட மீட்பு இயக்கம். இதுக்கு முன்னாடி பார்த்த அலிகார் இயக்கம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களோட சீர்திருத்த இயக்கம் சொல்கிறோம். இதில் தியோபந்த் இயக்கம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களோட மீட்பு இயக்கம் சொல்கிறோம். ஸோ ரஷீத் அகமது கங்கோத்ரி மற்றும் குவாசிம் நானாதேவி அவர்களால் இந்த தியோபந்த் இயக்கம் வளர்ச்சி பெறுது. ஸோ உத்தரப்பிரதேசில் சஹரன்பூர் அப்படிங்கிறதுல தியோபந்த் பள்ளி அப்படிங்கிற நிறுவுறாங்க. ஓகேவா.
ஸோ அதுக்கப்புறம் இந்த தியோபந்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறது முகமது உல் ஹசன் அப்படிங்கிறவர் தான். இவர் இறையாளர்களின் அவை அப்படிங்கிற மாதிரி ஜமைத்துல் உல்லேமா அப்படிங்கிறத சொல்றாங்கப்பா. ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேற்கத்திய சிந்தனையோட பழமைவாதமான இந்த குரான்ல வந்து இருக்க விஷயங்களை வந்து பழமைவாதத்துக்கு திரும்பி போங்கிற மாதிரி இஸ்லாமியர்களை மீட்டெடுக்கிற இயக்கம் தான் என்னன்னா தியோபந்த் இயக்கம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்சி சீர்திருத்த இயக்கம் சொல்றோம். இந்த பார்சி சீர்திருத்த இயக்கத்துல 1851 ஃபர்துன்ஜி நவ்ரோஜி, நம்ம தாதாபாய் நவ்ரோஜியோட அப்பா தான் யாருன்னா ஃபர்துன்ஜி நவ்ரோஜி. ஓகே, ஸோ அவரால் வந்து பார்த்தீங்கன்னா ரஹ்னுபாய் மத்தியான சபா அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. ஓகே, ஸோ பார்சிகளின் சீர்திருத்த இயக்கமா இதோட தாரக மந்திரமாக ஒழித்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஸ்து கோப்தர் அப்படிங்கிறத தாரக மந்திரமாக ஒழித்திருக்கும். ஓகே, ஸோ இந்த பெராம்ஜி மல்பாரி அப்படிங்கிறவர் குழந்தை திருமணம் எதிரான வந்து சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர். ஸோ இந்த பார்சி சீர்திருத்த இயக்கத்தை வந்து ஃபெரோஷா மைத்தரன், தீன்ஷா வாச்சா போன்ற சிறப்பு தலைவர்கள் வந்துட்டு இதை ப்ரொபகேட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சீக்கியர்களோட சீர்திருத்த இயக்கம் பார்க்கும். ஸோ சீக்கியர்களோட சீர்திருத்த இயக்கம்ங்கிறது 2 விதமான சீர்திருத்த இயக்கம் இருக்கும். ஸோ ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நிரங்காரி இயக்கம், இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம்தாரி இயக்கம் சொல்லுவோம். ஓகே, ஸோ நிரங்காரி இயக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாபா தயால் தாஸ் அப்படிங்கிறத உருவாக்கி இருப்பாரு. இதில் வந்துட்டு குருநானக், அதாவது சீக்கியர்களோட குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா குருநானக், அவரோட புனித நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதிகிரந்த். இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. மாது அந்த மாதிரி மாமிசம் இதெல்லாம் எதுவுமே தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம நாம்தாரி இயக்கம். நாம்தாரி இயக்கத்தை உருவாக்குனா பாபா தயால்தாஸ் சொல்றோம். ஓகேவா, ஸோ இந்த பாபா தயால்தாஸோட கோட்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிய அடையாளங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்துங்க, ஆனால் வாழை தவிர மற்ற அடையாளங்களை பயன்படுத்துங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வாழைக்கு பதில் எதை யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்கன்னா லத்தியை பயன்படுத்துமாறு இந்த சீக்கியர்களோட சீர்திருத்த இயக்கமான நாம்தாரி நிரங்காரில சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது யாரை பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக சீர்திருத்தங்கள் அப்படிங்கிற பார்க்க போறோம். ஸோ இது ராமலிங்க அடிகளார் என்கிற வள்ளலாரை தான் சொல்ல போறோம். ஓகேவா, ஸோ இவரால் சொல்லும் போது சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருதூர்ல பிறந்தவர். ஸோ ராமலிங்க அடிகளார் சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினு சொன்னவர், அருட்பெருஞ்சோதி என்று சொன்னவர், தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி கேள்விப்பட்டிருக்குமா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறத உருவாக்கி இருப்பாரு. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்ங்கிறது ஆரம்பத்தில் 1856 சமரச வேத சன்மார்க்கமா இருக்கும். இதுதான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கமா மாறி இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது 1867 சத்திய தர்மசாலை, அதாவது 1866 ஒடிசால பஞ்சம் நடந்திருக்கும் போது பயங்கர 1.5 மில்லியன் மக்கள் இறந்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பசியால் வடலூரின் துயர் துடைப்பதற்காக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து வடலூர்ல வந்து இந்த 1867 சத்திய தர்மசாலையை நிறுவியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதாவது பஞ்சத்தால் அடிபட்டும் போது கூட ஆங்கிலேயர்கள் தலையிலா கொள்கையை பின்பற்றி 200 மில்லியன் பவுண்ட் மதிப்பிலான அரிசி கோதுமையை இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த பசியால் வடலூரின் துயர் துடைப்பதற்காக வடலூரில் என்ன பண்ணியிருப்பாரு சத்திய தர்மசாலையை நிறுவியிருப்பாரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 1872 சத்திய ஞான சபை, அறிவுக்கு உண்டான ஞானத்தை பெருப்பதற்காக சத்திய ஞான சபை அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதான் ராமலிங்க அடிகளாரை பற்றி நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்தது அயோத்திதாச பண்டிதரை பற்றி சொல்லணும். ஓகேவா, ஸோ அயோத்திதாச பண்டிதர் இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காத்தவராயன் அப்படிங்கிறத இவரோட இயற்பெயர். தன்னுடைய ஆசிரியர் பெயரான அயோத்திதாசர் என்பதை தான் தனது பெயராக வைத்துக்கொண்டார். ஸோ இவர் ஒரு சித்த மருத்துவராக இருந்தவர். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி இந்த மாதிரி நிறைய மொழிகளை கற்றுத் தேர்ந்தவர். தீண்டாமைக்கு எதிராக குரல் கொடுத்தவர். நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களை சாதி பேதமற்ற திராவிடர் என்று அழைக்குமாறு கேஷ்லெஸ் சென்சஸ் அப்படிங்கிறதுல மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதி பேதமற்ற திராவிடர்னு சொல்லி அழைச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு அயோத்திதாச பண்டிதர் சொல்லிப்பார். ஓகே, இவர் பார்த்தீங்கன்னா 1882 அயோத்திதாசரும் ஜான் ரத்தினமும் சேர்ந்து திராவிட சங்கம் அப்படிங்கிற திராவிட கழகம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, 1885 திராவிட பாண்டியன் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இல்லாமல் திராவிட மகாஜன சபை அப்படிங்கிறது உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இந்த அமைப்பு அப்படிங்கிறது இந்த அமைப்போட முதல் மாநாடுங்கிறது நீலகிரியில் நடந்திருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் 1898 ஹெச்எஸ் ஆல்கட் இருக்காங்கல்ல, அவங்களோட சேர்ந்து என்ன பண்ணுற இலங்கைக்கு பயணம் மேற்கொள்றாரு. அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பௌத்த மதத்தை தழுவுறான்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிறத நிறுவனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். ஓகே, ஸோ இவர் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற வார இதழை வந்து துவங்குறாரு. 1907 துவங்குறாரு. இவரோட இறப்பு 1914 வரைக்குமே இந்த ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்துறாரு. ஓகே, ஸோ சோஃபார் இதில் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த லெசன் பார்க்குறோம். இதில் சீர்திருத்த இயக்கம் பிரம்ம சமாஜம், பிரார்த்தன சமாஜம், அலிகார் இயக்கம், அதே மாதிரி மீட்பு இயக்கமான ஆரிய சமாஜம், தேவபந்த் இயக்கம், ராமகிருஷ்ண மிஷன், சமூக இயக்கத்தில் ஜோதிராவ் பூலே, நாராயண குரு, ஐயங்காளி, அயோத்திதாச பண்டிதர், வைகுண்ட சுவாமிகள் எல்லாம் பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைகுண்ட சுவாமிகள் மட்டும் மிஸ் ஆகும். வைகுண்ட சுவாமிகள் அப்படிங்கிறவரோட இயற்பெயர் என்ன பார்த்தீங்கன்னா முத்துக்குட்டி என்கிற முடிசூடன் பெருமாள் தான். வைகுண்ட சுவாமிகள் வெள்ளையர்களின் ஆட்சியை வந்து வெள்ளை பிசாசிகள் ஆட்சி என்றும்
திருவிதாங்கூர் அரசரின் ஆட்சியை கருப்பு பிசாசுகள் ஆட்சி என்றும் சொல்வார். ஓகேவா? ஸோ இவர் வழியை பின்பற்றவர் ஐயா வழின்னு சொல்லி இவர் ஐயான் மக்கள் அழைச்சிருப்பாங்க. இவரோட நூல்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு அகில திரட்டு என்று அழைக்கப்படுகின்றது. அதே மாதிரி வள்ளலாரோட நூல்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு திருவருட்பா என்று அழைக்கப்படுகின்றது. ஓகேவா? ஸோ இந்த லெசன் நம்ம 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற லெசனை பார்க்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் த 6வது பாடம் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற லெசன் தான். ஓகே, ஸோ இந்த தொடக்க கால கிளர்ச்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நிறைய தொடக்க கால கிளர்ச்சிகள் நடக்குது. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாளையக்கார கிளர்ச்சின்னு சொல்கிறோம். இந்த பாளையக்கார கிளர்ச்சியில் மெயினாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடக உடன்படிக்கை அப்படிங்கிற நடக்குது. இந்த கர்நாடக உடன்படிக்கையில் ஆங்கிலேயருக்கு நிறைய வந்து கடன் வாங்கினதுனால தன்னிடம் இருந்து வருவாய் வசூலிக்கிற உரிமையை ஆங்கிலேயர்கிட்ட விட்டு கொடுக்குறாங்க இந்த கர்நாடிக் நவாப். ஓகேவா? ஸோ அதனால இந்த நவாப் கீழே வேலை பார்த்தவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள். ஓகே, ஸோ இந்த நாயக்கர்கள் கீழே வேலை பார்த்தவங்க பாளையக்காரர்கள் சொல்லலாம். இந்த பாளையக்கார முறை அப்படிங்கிறது அங்க மத்திய அளவுல பிரதாபருத்ரா ஆட்சி காலத்துல வாராங்கலை சேர்ந்த பிரதாபருத்ரா ஆட்சி காலத்துல காக்கத்திய அரசரான பிரதாபருத்ரா ஆட்சி காலத்துல மத்திய அளவுல இன்ட்ரோடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இது தமிழகத்துல விஸ்வநாத நாயக்கரோட அமைச்சரவையான அரியநாதர் அப்படிங்கிற ஒரு பீரியட்ல 1529 தமிழகத்துல இன்ட்ரோடியூஸ் ஆகுது. இப்போ பாளையம் அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய இராணுவ முகம், ஒரு சிறிய பகுதி சொல்றோம். அங்கு நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் தான் பாளையக்காரர்கள். ஸோ அங்க இருக்கக்கூடிய வருவாயை வசூலிச்சு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுல இருந்து அங்க காவல் காக்கும் பணியை மேற்கொள்றவங்க தான் பாளையக்காரர்கள். ஓகே, ஸோ அவங்களோட காவல் காக்கும் பணி என்ன சொல்லுவாங்க, அரசு காவல் அல்லது படிக்காவல் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பாளையம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 72 பாளையமா பிரிக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த 72 பாளையம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுல மேற்கு பாளையம் கிழக்கு பாளையம் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறோம். இதுல மேற்கு பாளையம்னா சிங்கம்பட்டி, சேத்தூர், ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி அப்படிங்கிற மாதிரியும், கிழக்கு பாளையம் சாத்தூர், நாகாலபுரம், எட்டயபுரம், பஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற மாதிரியும் பிரிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுல மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்றவர் யாரும் திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த புலித்தேவர் அவர்களும், கிழக்கு பாளையத்துல வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாலங்குறிச்சியை சேர்ந்த கட்டபொம்மனை பத்தியும் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ முதலாவதாக பார்க்க போறது பாளையக்கார புரட்சியில் புலித்தேவரின் புரட்சி அப்படிங்கிறதா. ஸோ இவரோட புரட்சியின் காலங்கிறது 1755 67 வரைக்கும் நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த புலித்தேவர் அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் ஆண்மகன் யாருன்னா புலித்தேவர் அவர்கள். திருநெல்வேலியில நெற்கட்டும் சேவல் பகுதியை சேர்ந்தவன் தான் புலித்தேவர். இவரோட முக்கியமான 3 கோட்டை பார்த்தீங்கன்னா நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் அப்படிங்கிறது இவரோட முக்கியமான 3 கோட்டைகள். ஓகே, ஸோ இவரை வந்து தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆற்காடு நவாபோட சகோதரரான மாஃபூஸ் கானை வந்து கேப்டன் ஹெரான் தலைமையில் அனுப்புறாங்க. ஓகே, ஆனால் இந்த மாஃபூஸ் கான் மதுரை வரை பயணம் சென்று திருநெல்வேலிக்கு போக முடியாம ரிட்டர்ன் ஆயிரம். ரீசன் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னிடம் இருக்கக்கூடிய படை வீரர்கள் சோர்வடைந்ததாகவும் படைபலம் பத்தலங்கிறதுனால ரிட்டர்ன் வந்ததா சொல்றாங்க. ஓகே, ஸோ இதனால் கேப்டன் ஹெரான் பணி நீக்கம் செய்யப்படுகின்றார். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் மாஃபூஸ் கானை வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரென்த் இல்லைன்னு நீங்க வந்து படையில் தானே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி மாஃபூஸ் கானுக்கு படை உதவி கொடுத்து புலித்தேவரை தோற்கடிக்கணும்னு நினைக்கிற இந்த தருணத்துல புலித்தேவர் ஒரு கூட்டணியும் அமைக்கிறாரு. ஓகேவா? ஸோ இந்த கூட்டணியில ஹெல்ப் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நவாப் சந்தா சாஹிப்போட முகவர்களான மியானா, முடிமையா, கட்டாக் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்க புலித்தேவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதுல மறுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகிரி பாளையர்கள் தான். அவங்க ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமா இருப்பாங்க. அதே மாதிரி எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சியும் பார்த்தீங்கன்னா புலித்தேவரோட இணைவில்லை. ஓகேவா? ஸோ ஆனால் மற்றவங்க எல்லாருமே இவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுல களக்காடு போர் நடக்கும். இந்த களக்காடு போர்ல தான் வந்து புலித்தேவருக்கும் மாஃபூஸ் கானுக்கும் இடையே போர் நடக்குது. ஓகேவா? ஸோ இந்த களக்காடு போர்ல வந்து 1200 பேர் 1000 பேர் பார்த்தீங்கன்னா நவாபால வழங்கப்பட்டிருக்கும், 600 பேர் ஆங்கிலேயர்கள் வழங்கி புலித்தேவருக்கு எதிராக வந்து போட்டி போட சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 1600ஓட 2000 படை வீரர்களோட புலித்தேவர், இந்த 2000 படை வீரர்கள் அப்படிங்கிறது நம்ம திருவிதாங்கூர் அரசாங்கம் வந்து புலித்தேவர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் புலித்தேவர் அப்படிங்கிறவர் வெற்றி பெறாரு. ஓகே, ஸோ அதில் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புலித்தேவரை தோற்கடிக்க முடியலைங்கிறதுக்காக அடுத்தது யார் அனுப்புறாங்க பார்த்தீங்கன்னா யூசுப் கான் என்கிற மருது நாயகம் கான் சாஹிப் கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ இவரை வந்து அனுப்புறாங்க. இவர் என்ன பண்றாரு, நம்ம புலித்தேவரோட முக்கியமான 3 கோட்டையான வாசுதேவநல்லூர், பனையூர், நெற்கட்டும் சேவல் இந்த பகுதிகளை வந்து என்ன பண்றாரு, கைப்பற்றாரு. ஓகேவா? ஸோ எப்போ கைப்பற்றாருன்னு பார்த்தீங்கன்னா 1761 May 16 கைப்பற்றாரு. ஸோ அது மட்டும் அல்லாம ஆங்கிலேயரின் ஆலோசனை இல்லாம என்ன பண்றாரு, பாளையக்காரரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதால் இந்த கான் சாஹிப் என்கிற மருதநாயகத்தை கைது செஞ்சு தூக்கில போடுறாங்க. ஓகேவா? ஸோ தூக்கில போட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1764. எந்த வருடமே நம்ம புலித்தேவர் தான் இழந்த பகுதிகள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, மறுபடியும் மீட்டெடுத்து கொண்டு வராரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பித்து புலித்தேவர் வந்து தலைமறைவா வந்து கேப்டன் கேம்பலை வச்சு என்ன பண்றாரு, புலித்தேவரை தோற்கடிக்கணும்னு நினைக்கும் போது புலித்தேவர் தப்பிச்சு அங்கேருந்து என்ன பண்றாரு, இறந்ததா சொல்றாங்க. ஸோ இந்த புலித்தேவரோட காலம் அப்படிங்கிற 1767ஓட முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ ஆங்கிலேயர்கள் அப்படிங்கும்போது இந்த புலித்தேவரோட வீழ்ச்சி அப்படிங்கிறது 1767 முடியுது. புலித்தேவருக்கு படைபலமா இருந்து மொத்த ஹெல்ப் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒண்டி வீரன் அவர்கள் தான். ஓகே, ஸோ இது ஒரு நிகழ்வு சொல்வாங்க. ஒண்டி வீரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தில் ஒரு கை அப்படிங்கிற துண்டிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதை நினைச்சு புலித்தேவர் ஃபீல் பண்ணும்போது இங்கே எத்தனையோ தலைகள் உருண்டு இருக்கும் பொழுது எங்க ஒரு கை போனா என்ன அப்படிங்கிற மாதிரினா புலித்தேவரோட படை வீரனான ஒண்டி வீரன் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆங்கிலேயர் எதிர்த்த முதல் ஆண்மகன் பார்க்கும்போது அடுத்தது ஆங்கிலேயர் எதிர்த்த முதல் பெண்மணி பார்க்குறோம், வேலுநாச்சியார் அவர்கள். ஓகே, ஸோ வேலுநாச்சியாரோட பிறப்பு இறப்பு அப்படிங்கும்போது
வரும்போது 1730 1796. ஓகே, ஸோ இவங்களை பற்றி ஸ்டோரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ராஜா செல்லமுத்து சேதுபதியோட ஒரே மகள் தான் யாருன்னா வேலு நாச்சியார் அவர்கள். ஆண்மகன் இல்லைங்கிறதுக்காக அந்த குறை இல்லாமல் இருக்கணும்னு பெண் மகளை பார்த்தீங்கன்னா வளரி, சிலம்பம், குதிரை ஏற்றம், வில்வித்தை, பல மொழிகளை கற்று தேர்ந்தது மாதிரி எல்லா ப்ரொஃபஷனல் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா கற்றுக் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ 16 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதருக்கு திருமணம் செய்து கொடுக்குறாங்க. சிவகங்கை மன்னரோட முத்துவடுகநாதரோட இம்பார்ட்டன்ட் பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காளையார் கோயில். ஓகே, ஸோ இதை கேப்டன் பாஞ்சோர் தலைமையில் என்ன பண்ணுறாங்க, அந்த காளையார் கோயில் தகர்க்கப்படுகிறது. ஓகே, ஸோ அந்த டைமில் முத்துவடுகநாதர் கொலை செய்யப்படுகிறார். ஸோ இப்போ வேலு நாச்சியார் தன்னுடைய மகளான வெள்ளச்சி நாச்சியாரோட என்ன பண்றாரு, திண்டுக்கல் கோபால நாயக்கர்கிட்ட என்ன பண்றாங்க, அடைக்கலம் போய் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துவடுகநாதரோட படைத்தளபதியே இருக்கக்கூடிய மருது சகோதரர்கள், சின்ன மருதும் பெரும் மருதும் வேலு நாச்சியாரும் அவங்க பெண்ணையும் வந்து அடைக்கலம் இருக்கிற ஹெல்ப் பண்றாங்க. ஓகேவா? ஸோ மறுபடியும் அவங்க வந்து அந்த பகுதியை மீட்டெடுத்து கொண்டு வந்து ராணியாவே ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள். சின்ன மருது பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியாரோட ஆலோசகராகவும், பெரிய மருது வந்து படைத்தளபதியாகவும் இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நம்ம திண்டுக்கல் விருப்பாச்சி இருக்காருல்ல, அவரும் வந்து ஹெல்ப் பண்ணுவார், மறுபடியும் அந்த இடத்த மீட்டெடுக்கு. ஓகே, ஸோ திப்பு நம்ம ஹைதர் அலி இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்கும் போது 5000 குதிரை படைகள், அதே மாதிரி காலாட் படைகள் கேட்டிருப்பாங்க. ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அமைச்சரோட ஹெல்ப்போட என்ன பண்ணுறாரு, வேலு நாச்சியாருக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறாரு. வேலு நாச்சியார் என்ன பண்ணுறாங்க, இழந்த பகுதியில் மீண்டும் கையகப்படுத்துகிறார். ஸோ மருது சகோதர உதவியோட மீண்டும் அரியணை ஏறுகிறாங்க நம்ம வேலு நாச்சியார் அவர்கள். ஓகேவா? ஸோ இது மீண்டும் அரியணை ஏறுறதுக்கு வேலு நாச்சியாருக்கு உச்ச தோழியாக இருந்த குயிலி அவர்கள் தனக்குத்தானே வந்து தீ கொளுத்தி என்ன பண்ணுறாங்க, குயிலி உயிர் நீக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் உடையாள் அப்படிங்கிறது ஆடு மேய்க்கும் பெண்மணி அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த வேலு நாச்சியார் கதையை சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டு தட் வேலு நாச்சியாருக்கு அப்புறமேல நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிற என்ன பார்த்தீங்கன்னா ஜெகவீர பாண்டியன் அப்படிங்கிற பாஞ்சாலங்குறிச்சி பகுதியை சேர்ந்த ஜெகவீர பாண்டியன் அப்படிங்கிறவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மகன் வந்து 30 வயதுல அரியணை ஏறார். அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகேவா? ஸோ நான் முன்பே சொன்ன கர்நாடக உடன்படிக்கையின் காரணமாக தான் வருவாய் வசூலிக்கும் உரிமையை ஆங்கிலேயர் விட்டு கொடுத்ததுனால பாளையக்காட்டிலிருந்து வருவாய் வசூலிக்கிற பிரச்சனை வந்ததுனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. ஓகே, ஸோ இந்த பாஞ்சாலங்குறிச்சி பகுதியில் இருக்கக்கூடிய வீரபாண்டிய கட்டபொம்மன்ட்டு வருவாய் வசூலிக்கிற அந்த கடமை வந்து ஜாக்சன் துறைக்கு வழங்கப்படுகிறது. ராமநாதபுரம் கலெக்டர் ஜாக்சன் துறை. ஓகே, ஸோ இவர் தொடர்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்துக்கிட்டே இருந்தது மாதிரியும் இந்த வரி செலுத்தாமல் இருந்ததுனாலையும் ஜாக்சன் துறை அவர் என்ன பண்றாரு, அவர் கைது செய்யணுங்கிற மாதிரி நடவடிக்கையில ஈடுபடுறாரு. ஸோ அதுக்காக தன்னை வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மீட் பண்ண சொல்றாரு. ஓகேவா? ஸோ ஆனால் ஜாக்சன் துறை வந்து ஒரு சூழ்ச்சியின் காரணமாக தன்னை கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு தொடர்ந்து போயிட்டே இருக்காரு. அவர் தன்னோட அமைச்சரான சிவசுப்பிரமணியோட தான் சேர்ந்து போறாரு. ஓகேவா? ஸோ இவர் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலெக்டர் ஆஃபீஸ் போகும்போது அவர் வந்து கைது செய்கிற நடவடிக்கையில் ஈடுபடும் போது நம்ம கட்டபொம்மன் அவர்கள் தப்பிச்சிடுறாங்க. ஸோ தன்னுடைய சகோதரர்களான ஊமதுரை சிவத்தையோட ஹெல்ப்போட தப்பிச்சிடறாங்க. லெப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிறவர் கொலை செய்யப்படுகின்றார். ஆனால் சிவசுப்பிரமணியன் கைது செய்யப்படுறாங்க. ஓகேவா? ஸோ பேச்சுவார்த்தை நடத்த வர சொல்லிட்டு உள்ளார கைது செய்யறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெளியில வந்து எட்வர்ட் கிளைவ் அவர்கள்ட்ட வந்து மெட்ராஸ் கவுன்சில்கிட்ட நம்ம லெட்டராக எழுதி என்ன பண்ணுற வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நிலுவையில் உள்ள தொகையாக வந்து பார்த்தீங்கன்னா 3310 பக்கோடான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரிஜினல் அமௌண்ட்டுங்கிறது 1080 பக்கோடா தான் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லுவாங்க. ஸோ இதை எட்வர்ட் கிளைவ் அப்படிங்கிறவர் ஓகே நீங்கள் சொன்ன விஷயத்தை நாங்கள் பார்த்துறோம், ஜாக்சன் துறையை பணி நீக்கம் செஞ்சுருவாங்க, சிவசுப்பிரமணியரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, இவரோட அரியர் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நான் சொல்கிற குழுக்கு முன்னாடி ஆஜராகும்னு சொல்லிட்டு வில்லியம் ப்ரவுன், வில்லியம் போரன், ஜான் காசாமேஜர் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த குழு வந்து முன்னாடி ஆஜராகும் வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி அமைப்பார். ஓகே, மருது சகோதரர்கள் இந்த ஊமதுரை சவத்தை இவங்களோடலாம் சேர்ந்து என்ன பண்ணுறாரு, போய் கூட்டணி அமைக்க திண்டுக்கல் கோபால நாயக்கர், அதே மாதிரி விருப்பாச்சி திண்டுக்கல் கோபால நாயக்கரோட யதுல் நாயக் இவங்களோட சேர்ந்து கூட்டணி அமைக்கிறது பார்த்துட்டு இந்த எட்வர்ட் கிளைவ் வந்து தடுக்குவார். ஓகேவா? ஸோ ஜாக்சன் துறை பணி நீக்கம் செய்யப்பட்டதுக்கப்புறம் லூஷிங்டன் அப்படிங்கிற கலெக்டர் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை எப்படியாவது ஒடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவருடைய பகுதியான பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்துட்டு அவருடைய கூடவே இருக்கக்கூடிய ராமலிங்கனார் உதவியோட அந்த கோட்டைக்குள்ளே அடைகிறாங்க. ஸோ சிவசுப்பிரமணியன் கோலார்பட்டியில் நடந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படுகின்றார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சிவசுப்பிரமணியன் நம்ம கட்டபொம்மன் வந்து தப்பிச்சு எங்கே பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய கலப்பூர் காட்டில் ஒளிஞ்சிக்கிறாரு. ஓகேவா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய செய்தியை புதுக்கோட்டை அரசரான விஜயரகுநாத் தொண்டைமான் அப்படிங்கிறவர் ஆங்கிலேயர்கிட்ட சொல்லிடுறாரு. ஏன்னா புதுக்கோட்டை, தஞ்சாவூர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ சிவசுப்பிரமணியன் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மனை என்ன பண்ணிடுறாங்க, தூக்கில் போட்டு கைது செஞ்சு தூக்கில் போடுறாங்க. ஓகே, ஸோ இதில் இவங்களோட இறந்த வருஷம் தான் மெயினாக கேட்பாங்க. ஓகேவா? செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி 1799 சிவசுப்பிரமணியர் நாகாலபுரத்தில் வந்து தூக்கில் போடப்படுறாங்க. அக்டோபர் 16 1799 கட்டபொம்மனை கயத்தாரில் போடுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றின ஸ்டோரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள். ஓகே, ஸோ இந்த மருது சகோதரர்கள் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி
நம்ம ஊமைத்துறை சிவத்தையான்னு சொல்கிறோம்ல, இந்த ஊமைத்துறை சிவத்தையா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலேருந்து எஸ்கேப் ஆகி போகிறாங்கல்ல, போய் அவங்க கமுதியில் போயிட்டு தங்கி இருக்காங்க. ஓகேவா? ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன மருதை வந்து தன்னுடைய தலைநகரமான சிறுவயலுக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு. ஓகே. ஸோ ஊமைத்துறை சிவத்தையாக்கு அடைக்கலம் இருக்கிறத பார்த்துட்டு அக்னியோ யுன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அவரை வந்து எங்கள்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆனால் இந்த மருது சகோதரர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ இதனாலேயே இந்த பகைமை மூலம், அது மட்டும் இல்லாமல் மருது சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்துறாங்க. ஓகேவா? ஸோ தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேரளாவர்மன், ஓகே. ஸோ மலபாரை சேர்ந்த கேரளாவர்மன், அதே மாதிரி விருப்பாட்சியில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் கோபால நாயக்கர், மைசூரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணது துண்டாஜி, அதே மாதிரி கர்நாடகாவை சேர்ந்த கிருஷ்ணாப்ப நாயக்கர், இவங்க எல்லாரையும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கூட்டணி அமைப்புக்கிறாங்க. ஆங்கில அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்வினையாக திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கூட்டணி அமைக்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த கூட்டணி அமைச்சதுனாலேயே இந்த மருது சகோதரர்கள் கழகம் அப்படிங்கிறது வெடிக்குது. இந்த மருது சகோதரர்கள் ஒடுக்கணும். அதே மாதிரி ஊமைத்துறை சிவத்தையும் என்ன பண்ணுறாங்க, கைது செஞ்சு அட்லாஸ்ட் தூக்கில் போட்டுறாங்க. ஓகே. ஸோ இந்த ஊமைத்துறை மற்றும் சிவத்தையாவும் என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊமைத்துறை சிவத்தையா தலை துண்டிக்கப்பட்டு இறக்கப்படுகின்றன. மருது சகோதரர்களை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிலிடுகின்றனர். திருப்பத்தூர் கோட்டையில் வச்சு தூக்கிலிடுகின்றனர். ஓகே. ஸோ இதான் ஊமைத்துறை சிவத்தையா அவரோட இறப்பு அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இதில் வந்து மெயினாக சொல்லணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருது சகோதரர்கள் இறப்பிற்கு முன்பு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி பிரகடனம்ங்கிறது வெளியிட்டிருப்பாங்க. ஓகேவா? 1801 திருச்சிராப்பள்ளி பிரகடனம். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒட்டுமொத்தமாக பல்வேறு சாதி, இனம், மதம், மொழி இந்த மாதிரி எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் இந்திய மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து திருச்சிராப்பள்ளி பிரகடனம்ங்கிறது வெளியிட்டிருப்பாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டையோட மதில் சுவரிலும், அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கோயில் மதில் சுவரிலும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயருக்கு எதிராக இந்த பேரறிக்கை அப்படிங்கிறத வெளியிட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த பல்வேறு எதிர்ப்புகளுக்கு இடையே ஊமைத்துறை சிவத்தையா என்ன பண்ணுறாங்க, கைது செஞ்சு தூக்கில் போட்டுறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் சிவகங்கை அப்படிங்கிற வீழ்ச்சியாகுது. மருது சகோதரர் இறப்பிற்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த பாளையக்கார முறையை வேண்டாம் சொல்லிட்டு கர்நாடக உடன்படிக்கை 1801 ஜூலை மாதம் 31 போட்டு என்ன பண்ணுறாங்க, இனிமேல் இந்த பாளையக்கார முறையை தொடர வேண்டாம், பிரிட்டிஷர் டேரெக்டாக கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஓகே. ஸோ இதில் கொங்கு மண்டல பகுதியை சேர்ந்த பாளையக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை அவர்கள். இந்த தீரன் சின்னமலை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய ஹைதராலியோட ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய முகமது அலி என்ன பண்ணுறாரு, வருவாயை வசூலிச்சுட்டு அந்த வழியாக போயிட்டு இருப்பார். ஓகே. ஸோ ஈரோடு சென்னிமலை இருக்குல்ல, அந்த வழியாக போயிட்டு இருப்பார். ஓகே. ஸோ அந்த சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில் உள்ள சின்னமலை தான் வரிப்பணத்தை பிடுங்கி கொண்டேன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்லியிருப்பார் நம்ம தீரன் சின்னமலை. ஸோ முகமது அலிகிட்டேருந்து வருவாயை வந்து இவர் பிடுங்கி வச்சுக்கும் போது இவர் முகமது அலி வந்து நான் அங்கே போய் சொல்கிறதுக்கு வந்து தயங்குவார். ஸோ அப்போ வந்து அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி சொல்லுன்னு சொல்லிட்டு தீரன் சின்னமலை சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ கொங்கு மண்டலத்தில் இருந்து ஓடாநிலை அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கோட்டையை கட்டி என்ன பண்ணுறாரு, ஆங்கிலேயர் எதிர்க்கிறாரு. ஓகே. ஸோ காவிரி போர், அரச்சலூர் போர், ஓடாநிலை போர் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் எதிர்த்து பல்வேறு போர்களை புரிஞ்சிருப்பார் தீரன் சின்னமலை. ஸோ இவரையும் என்ன பண்ணியிருப்பாங்க, சங்ககிரி கோட்டையில் 1805 ஜூலை மாதம் 31 கைது செஞ்சு தீரன் சின்னமலையும் தூக்கிலிட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து 1806 வேலூர் கிளர்ச்சின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இந்த வேலூர் கிளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா 1799 4ஆம் ஆங்கிலோ மைசூர் போர் முடிஞ்சதுக்கு அப்புறமேல அங்கே இருக்கக்கூடிய திப்பு சுல்தானோட குடும்பத்தினரும் அதே மாதிரி பாளையக்கார புரட்சி ஏற்படுத்தினதுக்கப்புறம் மற்றவர்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணி வேலூர் கோட்டையில் போட்டுறாங்க. ஓகேவா? ஸோ இதில் திப்பு சுல்தானோட மகன் தான் யாருன்னா ஹைதர் அலி. ஹைதர் அலியோட மகன் தான் யாருன்னா ஃபத்தேக் ஹைதர். ஓகேவா? ஸோ அவரை தான் என்ன பண்ணுறாங்க, அடுத்த மைசூர் சுல்தானா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக புலிக்கொடியை வந்து அந்த வேலூர் கோட்டையில் ஏந்த வைக்கணுங்கிறது தான் அவங்களோட பிளானிங். ஓகேவா? ஸோ இந்த வேலூர் கோட்டைக்கு முதல் முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீருடையில் மாற்றம், புதிய தலைப்பாகை அறிமுகம் செஞ்சது தான் இந்த வேலூர் கோட்டையின் புரட்சிக்கான காரணம். ஓகேவா? ஸோ இந்த வேலூர் கோட்டையில் வந்து இந்திய சிப்பாய்கள் உதவியோட அந்த கோட்டைக்குள்ள தகர்த்து எறிஞ்சு அவங்க எல்லாம் எஸ்கேப் ஆகி வெளியில் வரணுங்கிறதான் பிளான். ஸோ இந்திய சிப்பாய்கள் 1ஆம் மற்றும் 23ஆம் ரெஜிமெண்ட்டை சேர்ந்த இந்திய சிப்பாய்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இதில் 1806 ஜூலை மாதம் 10 இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடக்குது. ஓகேவா? ஸோ இந்த கிளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் கிரடக் மற்றும் அக்னி, அவங்க தான் தலைப்பாகை அறிமுகம் செஞ்சாங்க. ஓகே. ஸோ இந்த கோட்டைக்குள்ள நடந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதல்ல பலியாகிறவர் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்கோர்ட் அப்படிங்கிறவர் முதல்ல பலியாகிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெக்காரஸ் அப்படிங்கிறவர், அடுத்தது தோட்டாக்கள் பதிந்து இறக்குறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங். ஓகேவா? ஸோ இந்த கிளர்ச்சி நடக்கும்போது அப்போதைய சென்னை ஆளுநர் இருந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பென்டிக் பிரபு. இந்த கோட்டைக்குள்ள நடந்த கழகத்தை வந்து வெளியிலிருந்து பார்த்தவர் மேஜர் கூட்ஸ். ஓகே. ஸோ இந்த கூட்ஸ் வந்து கில்லஸ்பீட்டை சொல்லி, குதிரைப்படை தளபதியாக இருக்கக்கூடிய கில்லஸ்பீட்டை சொல்லி விரைந்து வந்து இந்த புரட்சியை ஒடுக்குமாறு சொல்லியிருப்பார். கில்லஸ்பீ விரைந்து வந்து வித்தின் 15 மினிட்ஸில் இந்த புரட்சியை ஒடுக்கியிருப்பாரு. ஓகே. ஸோ இந்த வேலூர் புரட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா முடிவாக என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானோட மகன்களை கல்கத்தாவிற்கு நாடு கடத்துதல் பண்ணியிருப்பாங்க. கில்லஸ்பிக்கு பார்த்தீங்கன்னா 7000 பக்கோடாக்கள் வெகுமதியாக வழங்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த வில்லியம் பென்டிக்லேருந்து சர் ஜான் கிரடக் அக்னியூலேருந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பதவி நீக்கம் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இதில் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறதா. ஸோ ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கக்கால கிளர்ச்சிகளில் பாளையக்கார புரட்சி, வேலூர் புரட்சி, மருது சகோதரர்கள் கழகம், தென்னிந்திய கழகம், இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லெசன் இது நம்மளுக்கு 6வது பாடத்தில் வருது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்
7வது படம் பார்த்தீங்கன்னா காலினத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றம். ஓகேவா? ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக என்னென்ன இயக்கங்கள் இருந்துச்சுன்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா 1757 ஜூன் மாதம் 23ஆம் தேதி பிளாசி போர் நடந்திருக்கும். ஓகே. ஸோ வங்காள நவாபான சிராஜுத்துல்லாவுக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் எதிராக பிளாசி போர் நடந்திருக்கும். இந்த பிளாசி போர் நடப்பதற்கு காரணம் என்னென்னா இருட்டறை துயர சம்பவம் சொல்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்சார் போர் நடந்திருக்கும். பக்சார் போர் முடிவில் தான் 1765 திவானி உரிமையான தட் மீன்ஸ் திவானி உரிமைங்கிறது என்னன்னா வருவாய் வசூலிக்கிற உரிமையை ஆங்கிலேயர் வந்து வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து ரொம்பவே சூறையாடப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வரி சுமை சுமத்துறது, கடன் வாங்கியாவது அவங்கள விளைவிச்சல் பண்ண சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய வந்து விவசாயிகள் கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஓகே. அதிகமான வருவாய் வசூலிச்சிருப்பாங்க. இதனால விவசாயிகள் பழங்குடியினர் எல்லாருமே சஃபர் ஆவாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஏற்படுத்துகிற கிளர்ச்சி தான் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி கிளர்ச்சிகள் விவசாய கிளர்ச்சியில் ஃபர்ஸ்ட் என்ன கிளர்ச்சி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1818 ஃபராசி இயக்கம் சொல்கிறோம். ஸோ வங்காளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு சைடில் நம்ம ஹாஜி ஷரியதுல்லா அவர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் இஸ்லாமிய விவசாயி. ஓகேவா? ஸோ இவருடைய இறப்புங்கிறது 1839 நடந்ததுக்கு அப்புறம் இதை வழிநடத்தி கொண்டு போகிற யாருன்னு பார்த்தீங்கன்னா டியூடுமியான் அவர்கள். நிலம் கடவுளுக்கு சொந்தமானது, அதிலேயே நம்ம வரி செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாரு, மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருப்பார். ஓகே. ஸோ டியூடுமியான் இறப்பிற்கு அப்புறம் இதை வழிநடத்தி கொண்டு போகிற யாருன்னு பார்த்தீங்கன்னா நோவாமியான் அவர்கள். அப்போ ஃபராசி இயக்கம்ங்கிறது 1818 நடந்த விஷயம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 1827 நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபராசத்தில் வஹாபி கிளர்ச்சின்னு சொல்கிறோம். ஸோ வஹாபி கிளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த பரசத் பகுதி. அதில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து போராடுற இயக்கம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பரசத்தில் இருக்கக்கூடிய வஹாபி கிளர்ச்சின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பழங்குடியினர் கிளர்ச்சின்னு சொல்லும்போது 3 விதமான கிளர்ச்சி சொல்லலாம். கோல் கிளர்ச்சி. கோல் கிளர்ச்சினா 1831 1832. ஸோ நம்ம கோல் கிளர்ச்சி அப்படிங்கிற ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசால இருக்கக்கூடிய சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் பகுதியை சேர்ந்தவங்க தான் யாருன்னா கோல் இன பழங்குடியின மக்கள். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டிக்கு கடன் கொடுக்குறது, பழங்குடியினர் கட்டாயப்படுத்தி அவங்க பகுதியிலேருந்து வெளியேற்ற செய்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அராஜகம் நடந்திருக்கும். அந்த பழங்குடியின மக்கள் என்ன பண்ணுறாங்க, வெளியிலேருந்து வரக்கூடியவங்களை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்து கொள்ளையடிக்கிறது, அவங்கள வந்து வழியிலே போராட்டம் பண்ணுறது, இந்த மாதிரி தொடக்க கிளர்ச்சிகள்லாம் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த கோல் கிளர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பிந்த்ராய் சிங்ராய் அப்படிங்கிறவங்க தான் தலைமை தாங்கி இந்த கோல் கிளர்ச்சியை தலைமை தாங்கி செஞ்சிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 1855 சாந்தல் கிளர்ச்சி சொல்கிறோம். இந்தியாவோட கிழக்கு பகுதியான ராஜ்மஹால் மலைக்குன்றில் இருக்கக்கூடியதான் சாந்தலர்கள் சொல்கிறோம். ஸோ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அந்த பகுதியிலேருந்து இடைநீக்கம் செய்ய சொல்லிப்பாங்க. ஓகேவா? ஸோ இதனால் ஏற்பட்ட கிளர்ச்சி தான் சாந்தல் கிளர்ச்சி. சித்து மற்றும் கனு அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம தெய்வத்திலிருந்து தெய்வ செய்தி வந்ததாகவும் அந்த கிளர்ச்சியை வந்து தலைமை தாங்கி நடத்த சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சாந்தலர்கள், தட் மீன்ஸ் சித்து கனு வந்து இந்த கிளர்ச்சியை தலைமை தாங்குறாங்க. ஸோ இதோட முடிவாக பார்த்தீங்கன்னா சாந்தலர்களுக்குன்னே பார்த்தீங்கன்னா அந்த பழங்குடியின மக்களுக்குன்னே ஒரு தனியான பிரகான பிரிவுங்கிறது ஏற்படுத்தப்படுகிறது. ஓகே. ஸோ அடுத்தது முண்டா கிளர்ச்சி அப்படிங்கிறது. முண்டா கிளர்ச்சிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டா தலைமை தாங்கியிருப்பாங்க. இதில் குண்டு கட்டி சொல்லக்கூடிய கூட்டாக சேர்ந்து விவசாயம் செய்யும் முறையை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் தனி சொத்துரிமை அறிமுகம் பண்ணுறோங்கிற பேரில் அவங்கள வந்துட்டு மக்களை வந்து அந்த முண்டா இன மக்களை வந்து கொத்தடிமையாக ஆக்குறது, வலுக்கட்டாயமாக வந்து அவங்கள வந்து கம்பல் பண்ணி இந்த ஒர்க்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது, இதனால வந்து முண்டா இன மக்கள் அப்படிங்கிறவங்க கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினது யாரும் பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டா அவர்கள் தலைமை தாங்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து முண்டா கிளர்ச்சி. இந்த முண்டா கிளர்ச்சியின் விளைவாக 1908 வந்து பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. தட் மீன்ஸ் பழங்குடியின அல்லாத மக்கள் பழங்குடியின இடத்துக்கு நுழைய தடை அப்படிங்கிறது தான் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். ஓகே. ஸோ 1857 ரிவோல்ட் அப்படிங்கிறது 1857 பெருங்கலகம். ஓகே. ஸோ இதை நான் ப்ரீஃபாக வந்து இதில் நிறைய பேராகிராஃபை கொடுத்துருப்பாங்க, நான் கன்சால்டேட் பண்ணி ஒரு ஸ்டோரியாக சொல்லுவேன். ஓகே. ஸோ இந்த 1857 பெருங்கலகங்கிறது பல்வேறு காரணங்கள் நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூக சமய காரணங்கள், அவங்களோட மத நம்பிக்கையில் வந்து ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது, அதாவது குழந்தை திருமணத்தை தடுத்திருக்காங்க, சதியை ஒழிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரினா மக்கள் நல்ல விஷயம் தான் பிரிட்டிஷ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா தன்னோட மத விஷயத்தில் ஈடுபடுறாங்கிற மாதிரி நினச்சிப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாரிசுரிமை இழப்பு கொள்கையை வந்து டல்ஹௌசி பிரபு அறிமுகப்படுத்தினது. வாரிசே இல்லைன்னா அவங்க தத்தெடுத்து கூட பண்ணக்கூடாது, அந்த அரசாங்கம் பிரிட்டிஷ் அரசாங்கத்து கண்ட்ரோலில் போயிடும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் வாங்கிட்டு அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த கண்ட்ரோல் எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ இந்த டல்ஹௌசி பிரபு கொண்டு வந்த வாரிசு உரிமை இழப்பு கொள்கை. அதே மாதிரி துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்த வெல்லஸ்லி பிரபு, இதுவும் பார்த்தீங்கன்னா பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கும். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பொது சேவை சேர்க்கை சட்டம், அதாவது பார்டர் விட்டு பார்டர் தாண்டினா அவங்க மதம் வந்து மாறினதா, கன்வர்ஷன் ஆனதா அவங்க மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஓகே. ஸோ அப்போ கடல் விட்டு தாண்டி தானே போர் செய்ய போகணும். அப்போ இந்திய போர் வீரர்களை ரெக்ரூட் பண்ணதுனால இந்த பிரச்சனை இருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி ராணுவ செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இங்கிலாந்து போர் வீரர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான சம்பளம் கொடுக்குறது, இந்திய போர் வீரர்கள் கம்மியான சம்பளம் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய டிஸ்கிரிமினேஷன் இருந்திருக்கும். ஓகே. ஸோ இந்த
1857 பெருங்கலகத்து பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் உடனடி காரணம் சொல்லப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பசு மற்றும் பன்றி கொழுப்பு தருவிய என்ஃபீல்ட் ரக துப்பாக்கின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த துப்பாக்கி அறிமுகம் செஞ்சதுனால பிடிக்கல, இது கம்பல் பண்ணி யூஸ் பண்ணதுனால பிடிக்கல. ஸோ மங்கள் பாண்டே பராக்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா 1857 மார்ச் 29 ஒரு ஆங்கில அதிகாரியை சுட்டுக் கொன்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பெரிய கலகமாக வெடிக்குது. இப்போ இந்திய சிப்பாய்கள் எல்லாருமே ஆங்கில அதிகாரியை போட்டு தள்ளிட்டாருங்கிறதுக்காக இந்த இந்திய சிப்பாய் படைகள் இந்த கிளர்ச்சியை அதுக்கப்புறம் மங்கள் பாண்டே அரெஸ்ட் பண்ணி தூக்கில் போட்டிருப்பாங்க, அது வேற விஷயம். ஓகே. ஸோ ஆனால் இந்த சிப்பாய்கள் என்ன பண்ணுவாங்க, மீரத்லேருந்து டெல்லி நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா பகதூர் ஷா தலைமையில் வந்து கிளர்ச்சிகளை ஈடுபடுத்தலாம் போயிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் 1857 கிரேட் ரிவர்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி பல்வேறு இடத்துல இப்போ ஜான்சி ராணி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க ராணி லக்ஷ்மி பாய்னு சொல்கிறோம்ல, அவங்கள வந்து ஹியூ க்ரோஸ் அப்படிங்கிறவர் ஒடுக்கியிருப்பாரு. அதே மாதிரி லக்னோவில் பேகம் ஹஸ்ரத் மஹால் இருக்காங்களா, அவங்க ஹென்ரி லாரன்ஸ் அப்படிங்கிற ஒடுக்கியிருப்பாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா குன்வர் சிங் அப்படிங்கிறவரை வில்லியம் டெய்லர் ஒடுக்கியிருப்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு இடத்துல பல்வேறு கிளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கும், அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒடுக்கியிருப்பாங்க. ஓகே. இந்த 1857 ரிவர்ட் நடந்ததுக்கு அப்புறமேல என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா விக்டோரி மகாராணி ஒரு பேரறிக்கை வெளியிடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இனிமேல் இங்கே தொடர வேண்டாம். ஓகே. நான் கிழக்கிந்திய கம்பெனி ஒன்லி வணிகம் செய்ய மட்டும்தான் அனுப்பினா, ஆனால் அவங்க வர்த்தகம் செய்ய வராமல் இந்தியர்களை வந்து பார்த்தீங்கன்னா அடிமைப்படுத்தினாங்க. அதனால இனிமேல் அதை தொடர வேண்டாம் சொல்லிட்டு மறுபடியும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை திருப்பி அழைச்சிக்கிறாங்க. இதுதான் என்ன சொல்றாங்க, விக்டோரியா மகாராணி பேரறிக்கைங்கிறது 1858 நவம்பர் 1 அலகாபாத் தர்பாரில் வந்து பார்த்தீங்கன்னா லார்டு கேனிங் அப்படிங்கிறவர் தான் இந்த அறிக்கையை வாசிச்சிருப்பாரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இண்டிகோ கலம் 1859 to 1860. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20ல் 3 பங்கு விளைவிச்சல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் அவுரிச்செடி தான் விளைவிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க விவசாயிகளை, ஐரோப்பிய பண்ணையாளர்கள். அதனால வந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வந்துட்டு இந்த இண்டிகோ கழகம் அப்படிங்கிறது வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ 1859 1860 இந்த இண்டிகோ கழகம்ங்கிறத இண்டிகோ நாடகமாக எழுதுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தீனபந்து மித்ரா அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் தக்கான கலவரம். தக்கான கலவரம் வந்து 1875 வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களுக்கு எதிராக ஏற்படுத்த கிளர்ச்சி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்கான கலகம். ஓகே. ஸோ ஸ்டோரி வடிவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் காலனி ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல்வேறு எதிர்ப்புகள் ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்திருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி பல்வேறு இயக்கங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சங்கங்கள் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருக்கும். ஓகே. ஸோ இது வரைக்கும் விவசாய கிளர்ச்சி, பழங்குடி கிளர்ச்சி, அங்கெல்லாம் கிளர்ச்சி ஏற்படுத்தின பார்த்தோம். இதில் சங்கமாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னைவாசிகள் சங்கம்ங்கிறது கஜுலு லட்சுமி நரசெல்லாம் 1852 ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். கிழக்கிந்திய அமைப்புங்கிறது 1866 வந்து தாதாபாய் நரோஜியால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். சென்னை மகாஜன சபை ரங்கையா மற்றும் அனந்தாச்சார்ல 1884 ஆரம்பிச்சிருப்பாங்க. பூனா சர்வஜனிக் சபா வந்து பார்த்தீங்கன்னா 1870 எம்ஜி ரானடே உருவாக்கியிருப்பாங்க. பம்பாய் மாகாண சங்கம், இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள் உருவாக்கியிருப்பாங்க. அவங்களோட கோரிக்கைகள் எல்லாமே நிராகரிக்கப்பட்டிருக்கும். அப்போ இது வந்து 1884 பிரம்மஞான சபை கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். இந்த பிரம்மஞான சபை கூட்டத்தில் பல்வேறு சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கும் போது அதில் கலந்துக்கிட்டவர் தான் ஒரு ஓய்வு பெற்ற குடிமை பணியாளரான ஏவோ ஹியூம் கலந்திருப்பாரு. ஓகேவா? ஸோ அவர் என்ன முடிவு பண்றாருன்னா இனிமேல் நம்ம ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரே அமைப்பாக இருந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் தன்னோட கோரிக்கையை சொல்லுவோம், ஒரு அமைப்பாக வந்து ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொண்டு போகும் சொல்லிட்டு தான் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற உருவாக்குறாரு. 1885 டிசம்பர் 28 உருவாக்குறாரு. இதை உருவாக்குனதுனால தான் அவர் என்ன சொல்றாங்க, ஃபாதர் ஆஃப் அவர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை என்று ஏவோ ஹியூம் அழைக்கிறோம். ஓகேவா? ஸோ வருஷம் இனிமேல் 85லேருந்து எப்போ இண்டிபெண்டன்ஸ் வாங்குமோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், மாநாடு அப்படிங்கிறத நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் 1947 வரைக்கும் மாநாடு நடந்திருக்கும். ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒவ்வொரு தலைவர் இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த இந்திய தேசிய காங்கிரஸோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துறையிலேருந்து நீதித்துறையை பிரிச்செடுக்கணும், ஐசிஎஸ் எக்ஸாம் ஒரே டைமில் லண்டன் நடத்துகிற மாதிரி இந்தியாவில் நடத்தணும், ராணுவ செலவுகளை குறைக்கணும், உள்நாட்டு வரிகளை குறைக்கணும், நீதிபதி மூலமாக ப்ராப்பராக விசாரணை மேற்கொள்ளணும், மாகாணம் மற்றும் மத்திய அளவில் சட்டமேலவைகளை வந்து என்ன பண்ணணும், விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும், உறுப்பினர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி, காவல்துறை சீர்திருத்தங்கள் கொண்டு வாங்க, இந்த மாதிரி லண்டனில் இருக்கக்கூடிய இந்திய கவுன்சிலை மூடுங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது செயல்படுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்திய தேசிய காங்கிரஸில் செயல்வினை அப்படிங்கிறது நல்லபடியாக இருந்துட்டு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்ச 5 வருஷ காலத்திலே அவங்களுக்குள்ள பிரிவினை நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பிரிவினைங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம்ங்கிற பிரிவினை அப்படிங்கிறது ஒன்று இருந்திருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மாநாடுங்கிறது ஃபர்ஸ்ட் மாநாடு எங்கே நடந்திருக்குன்னா பம்பாயில் நடந்திருக்கும், WC பானர்ஜி. ஓகேவா? 2வது மாநாடு கல்கத்தாவில் தாதாபாய் நரோஜி தலைமையில் நடந்திருக்கும். 3வது மாநாடுங்கிறது பக்ருதீன் தியாப்ஜி சென்னையில் வச்சு நடந்திருக்கும், மக்கீஸ் கார்டன் நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மாநாட்டில் 72 பிரதிநிதிகள் கலந்துப்பாங்க. அதில் 72ல் 2 பேர் மட்டும் தான் முஸ்லீம்ஸ், 22 பேர் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க. ஓகே. ஸோ செகண்ட் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா 434 பேர் கலந்துருப்பாங்க. 3வது மாநாட்டில் 607 பேரில் 362 பேர் சென்னை மாகாணத்தை மட்டுமே சேர்ந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த அமைப்பு நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது இதில்
பல்வேறு கொள்கைகளை கொண்ட உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனு கொடுத்து மன்றாடி கேட்டு ஒரு விண்ணப்பம் கொடுத்து பிரிட்டிஷ்ட்ட அமைதியான முறையில போராடுறவங்க ஒரு குரூப். அவங்கள தான் யாருன்னா மாடரேட்ஸ்ன்னு சொல்லுவோம். மிதவாதிகள். ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போராட்டக்காரர்களா இருந்து சுதந்திரம் நம்மளோட பிறப்புரிமை அத நம்ம வந்து போராடி தான் வாங்கணும்னு சொல்றவங்க தான் யாருன்னா தீவிர தேசியவாதிகள். ஓகே. ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருந்து அவங்க வந்து மறியல் பண்றதோ, கள்ளுக்கடைக்கு முன்னாடி இருந்து மறியல் பண்றதோ, ரயில்வே ட்ராக்ல உட்காந்து மறியல் பண்ணி இந்த மாதிரி அவங்களோட போராட்டம். ஓகே. ஸோ இதெல்லாம் அமைதியான முறையில போராட்டம் வாங்கி தரவ தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காந்திய காலம். ஓகே. ஸோ காந்திய காலம் பத்தி பின்னாடி பிரீஃபா அந்த லெசன்ஸ் இருக்கு. ஸோ இதுல 3 குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. யாருன்னு சொன்னோம்? மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள் மற்றும் காந்திய காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஓகே. ஸோ இதுல மிதவாதிகளின் காலத்துல முக்கியமா நடந்த நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1905 வங்க பிரிவினைன்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ வங்காளம் நிர்வாகம் பண்றது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வங்காளத்தை என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2ஆ பிரிக்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம் சொல்றோம். கிழக்கு வங்காளத்துல முஸ்லிம்ஸ் அதிகமா இருக்காங்க. மேற்கு வங்காளத்துல ஹிந்துஸ் அதிகமா இருப்பாங்க. நடுவுல பாகிரதி அப்படிங்கிற ஆறு போகும், இயற்கையாவே போகும். ஆனால் இந்த கர்சன் பிரபு என்ன பண்றாருன்னா, நிர்வாகம் செய்ய கஷ்டமா இருக்குன்னு தான் நான் பிரிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பாரு. ஆனா உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்துக்களையும் இஸ்லாமியர்களும் முஸ்லீமையும் என்ன பண்ணணும் பிரிக்கணுங்கிறது தான். ஓகேவா? ஸோ இந்த தீவிர தேசியவாதிகள் மிதவாதிகளுக்குள்ள கருத்து வேற்றுமை இருந்தாலுமே வங்காளத்தை பிரிக்க விடாம என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போராட்டம் எழுப்புவாங்க. அந்த மாதிரி எதிர்த்து பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கம்ங்கிறத 1906 உருவாக்குறாங்க. ஓகே. இப்போ சுதேசி இயக்கம்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து சுதேச பொருட்களை உண்டாக்குறது, சொந்தமாகவே ஓன் ப்ராடக்ட்ஸை உருவாக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த வஉசி என்ன பண்ணுறாரு, சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை உருவாக்கியிருப்பாரு. ஓகே. ஸோ இதுதான் நம்ம இந்திய தேசிய காங்கிரஸில் பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே. ஓகே. ஸோ வங்காளத்தில் புறக்கணிப்பு நிகழ்ச்சி நடந்தது. ஸோ சுதேசி இயக்கம் முறையை ஆரம்பிச்சாங்க. ஓகே. ஸோ தீவிர தேசியவாதிகள் முக்கியமான 3 பேர் லால் பால் பால்னு சொல்கிறோம். லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால். லாலா லஜபதி ராய் அப்படிங்கிறவர் பஞ்சாபத்தை சேர்ந்தவர், பஞ்சாபின் கேசரி என்று அழைக்கப்படுபவர். லாலா லஜபதி ராய் அப்படிங்கிறவங்க தான் பஞ்சாப் சிங்கம். ஓகே. ஸோ அதே மாதிரி பிபின் சந்திரபால் வங்காளத்தை சேர்ந்தவங்க. பாலகங்காதர திலகர் தான் தீவிர தேசியவாதியின் தலைவராக இருப்பார். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன்னு சொன்னவர். கணபதி சிவாஜி ஃபெஸ்டிவல் மூலமா சுதேசி கொள்கைகளை மக்களிடையே பரப்பினவர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது நடந்தது. ஓகேவா? ஸோ மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள் சூரத் மாநாட்டில் பிரிஞ்சிருப்பாங்க. 1907 பிரிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒன்றிணைந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1916 ஒன்றிணைந்திருப்பாங்க. அந்த 1916 பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம் நடந்திருக்கு. தன்னாட்சி இயக்கம்ங்கிறது அன்னி பெசன்ட் வந்து தென்னிந்தியாலையும், வட இந்தியாவில் வந்து யாரை உருவாக்கியிருப்பாங்கன்னா திலகரம் உருவாக்கியிருப்பாங்க. ஓகே. ஸோ இதுதான் தன்னாட்சி இயக்கம். ஓகே. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு எதிர்ப்புகள் என்ன நடந்தது அப்படிங்கிறது பார்த்தோம். ஓகே. ஸோ 8வது லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா காந்திய காலம் அப்படிங்கிறதா. ஓகே. ஸோ இந்த காந்திய காலத்தில் ஓவரால் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இயர் அண்ட் ஈவெண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா காந்திய காலம்ங்கிறது ரொம்ப பெரிய டாப்பிக்காக இருக்குது. ஓகே. ஸோ நம்ம ரிவிஷன் பேசிக்கில் பார்க்குறோம். ஸோ இதுக்குள்ளேயே இந்த லைன்லேயே நம்ம முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லெசனை நீங்கள் ரீட் பண்ணும்போது புரிஞ்சுங்க. ஓகேவா? ஸோ 1869 காந்தி பிறந்தாருன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமேல அவர் பாரிஸ்ல பட்டம் படிக்கிறதுக்காக 1888 லண்டன் போறாரு. ஓகேவா? ஸோ படித்து முடித்து திரும்பினது எந்த வருஷம்னா 1891 வந்து படித்து முடித்துட்டு திரும்புறாரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியோட லைஃப்ல வந்துட்டு டால்ஸ்டாய் எழுதின த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ அப்படிங்கிற புத்தகமும், தாரோ எழுதிய சட்ட மறுப்பு அப்படிங்கிற புத்தகமும், அதே மாதிரி ஜான் ரஸ்கின் எழுதிய அண்டு த லாஸ்ட் அந்த புத்தகமும் தாக்கம் ஏற்படுத்திருக்குன்னு சொல்லியிருக்கும். இந்த காந்தி வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக தென்னாப்பிரிக்கா சென்றது எப்படின்னா 1893 அங்கே தான் என்ன பண்ணுறாரு, தர்பன்லேருந்து பிரிட்டோரியா நகரத்துக்கு போகும்போது பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல கருப்பரையின மக்கள் எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பயணம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இறக்கி விடப்படுறாரு. ஸோ தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்த இனவெறிக்காக என்ன பண்ணுறாரு, அவர் பாடுபடுறாரு. ஓகேவா? ஸோ தென்னாப்பிரிக்காவில் இருந்த காந்தி மறுபடியும் இந்தியாவுக்கு வருகை தந்தது எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1915 ஜனவரி 9. இதனால தான் இதை என்ஆர்ஐ டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதில் இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா 1905 வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் குடியிருப்புங்கிறது உருவாக்கியிருப்பாங்க. 1910 டால்ஸ்டாய் பண்ணை அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 15 வந்த காந்தி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே அவர் இந்திய தேசிய இயக்கத்துக்கு தலைமை தாங்கலை. ஓகேவா? இவரோட அரசியல் குருவாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. இவரோட உதவியோட என்ன பண்ணுற ஒரு வருட காலம் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. ஓகேவா? ஸோ இப்போ அந்த 1916 என்ன நடந்திருக்கும், தன்னாட்சி இயக்கம் நடந்திருக்கும். ஓகே. ஸோ அதுக்கப்புறமேல 1917 சம்பரான் பீகாரில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பங்கு நீங்கள் விளைவிச்சல் கொடுத்தாங்கன்னு ஐரோப்பிய பண்ணையாளர் ஃபோர்ஸ் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்பட்டு காந்தியை போய் அணுகிறாங்க. ஓகே. ஸோ காந்தி ஒரு குரூப்பாக சேர்ந்து என்ன பண்ணுறாரு, பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் ஒரு சத்தியாகிரக போராட்டம் நடத்துறாரு. காந்தியோட முதல் சத்தியாகிரக போராட்டம்னா சம்பரான் சத்தியாகிரக போராட்டம் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அடுத்தது இது வந்து வெற்றி அடையும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அகமதாபாத் நூற்பாலை வேலை நிறுத்துங்கிறது 1918. அதே 1918 கேதா சத்தியாகிரக போராட்டம் நடத்தும். இந்த 3மே தொடர் வெற்றி காந்திக்கு. ஓகே. ஸோ அகமதாபாத் நூற்பாலை வேலை நிறுத்தத்தில் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையே பிரச்சனை இருக்கும். 35% ஊதிய உயர்வு கேட்டு முதல் உண்ணாவிரத போராட்டமாக காந்தி எடுக்கிறாரு. ஸோ இதுவும் சக்ஸஸ் ஆகும். நெக்ஸ்ட் கேதா சத்தியாகிரக போராட்டத்தில் பஞ்சகால விதியை ஃபாலோ பண்ணாமல் தலையிடா கொள்கையை ஃபாலோ பண்ண விவசாயிகள் பாதிப்படைஞ்சு என்ன பண்ணுறாங்க,
இந்திய பணியாளர் சங்கத்தில் உறுப்பினர் இருக்கக்கூடிய காந்தி தொடர்ந்து இந்த போராட்டத்தில் வெற்றி பெறாரு. ஓகே, ஸோ தொடர் 3 போராட்டமே காந்தி கிடைச்ச சக்ஸஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 19 நடந்த நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது இந்திய கவுன்சில் சட்டம் மாண்டேகு செம்ஸ்வர்த் சீர்திருத்தமோ அந்த வருஷம் தான் நடந்திருக்கும். ஓகேவா, ஸோ இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்திருப்பாங்க. இதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக முன்னறிவிப்பே இல்லாமல் விசாரமே இல்லாமல் ஒருத்தவங்களை கைது செய்யுங்கன்னு சொல்றது தான் ரவுலட் சட்டம். ஓகேவா, ஸோ காந்தி ரவுலட் சட்டத்தை என்னன்னு சொன்னாரு? கருப்பு சட்டம் சொன்னாரு. ஓகே, ஸோ இதே 19 பார்த்தீங்கன்னா ஜாலியன்வாலா பாக் படுகொலை. ஓகே, சத்யபால் மற்றும் சைஃபுதீன் கிச்சு அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணுவோம் அமைதியான முறையில் மக்கள் ஜாலியன்வாலா பாக் அப்படிங்கிற பகுதியை பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அமிர்தசரஸ்ங்கிற பகுதியில் அந்த கார்டன்ல கூடி எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் மைக்கேல் ஓ டயர் சொல்லி என்ன பண்றாரு, நம்ம ரெஜினால்ட் டயர் கன் ஷூட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மக்களை சாகடிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ கிட்டத்தட்ட 379 பேர் செத்துருக்காங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அரசு சொல்லுவாங்க. 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்திருப்பாங்க. இதான் ஜாலியன்வாலா பாக் படுகொலை நிகழ்வு. ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய அரசு பட்டத்தை திருப்பி கொடுத்திருப்பாரு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இதே 1919 என்ன பார்த்தீங்கன்னா கிலாஃபத் இயக்கங்கிறது மௌலானா முகமது அலி, மௌலானா சவுகத் அலி கலீபா பதவி ஆங்கிலேயர்கள் பறிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் துருக்கியரோட பகுதிகளை எல்லாத்தையும் பிரான்ஸும் பிரிட்டனும் என்ன பண்ணுறாங்க, செவ்ரேஸ் உடன்படிக்கை போட்டு பிரிச்சு எடுத்திருப்பாங்க. இதனால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் கிலாஃபத் இயக்கம். இந்த கிலாஃபத் இயக்கத்துக்கு காந்தி ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக பாடுபட்டிருப்பாரு. ஓகே, ஸோ இது 1990. நெக்ஸ்ட் 1920 பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் நடந்திருக்கும். அமைதியான முறையில் போராட்டம் பண்ணீங்கன்னா 1 வருஷ காலத்தில் சுயராஜ்யம் பெற்று தரேன்னு சொல்லிட்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒத்துழைக்காம இந்த ஒத்துழையாமை இயக்கங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் 1921 நடந்தா வேல்ஸ் இளவரசர் வருகை புறக்கணிப்புங்கிறது நடந்திருக்கும். ஓகேவா, ஸோ வேல்ஸ் இளவரசரோட வருகையே புறக்கணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட விசிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியர்களோட விசுவாசத்தை மேலே தூண்டு வைக்கும் அப்படிங்கிறதுக்காக வேல்ஸ் இளவரசர் வருகையை புறக்கணிச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இது 1921 நடந்த நிகழ்வு. ஓகே, ஸோ 1922 சௌரி சௌரா நிகழ்வுன்னு சொல்கிறோம். 22 சௌரி சௌரா நிகழ்வுங்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய சௌரி சௌரா அப்படிங்கிற பிளேஸ்ல அமைதியான முறையில் மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆங்கிலேயர்கள் தடியடி நடத்தியும் அவங்களை வன்மையான முறையில் தாக்கியும் அந்த போராட்டத்தை கலைச்சிருப்பாங்க. ஸோ அமைதியாக இருந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த போலீஸ்காரை துரத்திட்டே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, 22 போலீஸ்மேனை போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு கொலை பண்ணிடுறாங்க. வன்மையான முறையில் நடந்ததுனால காந்தி அவர்கள் தன்னுடைய ஒத்துழையாமை இயக்கத்தை இந்த சௌரி சௌரா நிகழ்வின் காரணமாக கைவிடுறாரு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் 1923 சுயராஜ்ய கட்சின்னு சொல்கிறோம். சுயராஜ்ய கட்சியில் பார்த்தீங்கன்னா 2 விதமான குரூப் இருப்பாங்க. மாற்றத்தை விரும்புவோர், மாற்றத்தை விரும்பாதோர் அப்படிங்கிற மாதிரி 2 விதமான குரூப் இருப்பாங்க. ஓகேவா, ஸோ மாற்றத்தை விரும்புவோர்னா சட்டப்பேரவை அரசியல் பங்கு பெறவங்க தான் மாற்றத்தை விரும்புவோர் சொல்றாங்க. அவங்க இன்னொன்று மாற்றத்தை விரும்பாதவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியோட வழியில பின்பற்றுறவங்க. ஓகேவா, சிஆர் தாஸ் மோத்திலால் நேருங்கிறது ஃபர்ஸ்ட் குரூப், ராஜாஜி சர்தார் வல்லபாய் பட்டேல் செகண்ட் குரூப். ஓகே, ஸோ 2 பேருக்கு இடையே பேச்சுவார்த்தை நடத்தி காந்தி என்ன பண்றாரு, சமரசத்தை மேற்கொண்டு இருக்கும்போது சுயராஜ்ய கட்சி வெற்றி பெறுது. சிஆர் தாஸ் மோத்திலால் நேரு சுயராஜ்ய கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ சிஆர் தாஸ் இறப்பிற்கு அப்புறம் இந்த சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறது வீழ்ச்சி அடையுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 1924 வரும்போது காந்தி தலைமையேற்ற ஒரே மாநாடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பெல்காம் நடந்த மாநாடு தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 1927 சைமன் குழு வருகை புறக்கணிப்புன்னு சொல்றோம். ஸோ ஜான் சைமன் தலைமையில் 19 போட்ட சட்டத்தை சீராய்வு பண்றதுக்காக என்ன பண்றாங்க, சைமன் குழு வராங்க. 7 பேர் கொண்ட குழு வராங்க. 7 பேருமே யாருன்னா ஆங்கிலேயர்களா இருக்கிறதுனால ஒரு இந்தியர்கள் கூட இல்லையேங்கிறதுனால சைமன் குழு எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் என்ன பண்றாங்க, புறக்கணிப்பு நிகழ்ச்சியில ஈடுபடுறாங்க. ஓகே, ஸோ இதான் சைமன் குழு புறக்கணிப்புன்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது மோத்திலால் நேரு அறிக்கைங்கிறது 1928 நடந்திருக்கும். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி மோத்திலால் நேரு என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா பிரஹன்வுட் அப்படிங்கிற பழிச்சு சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு உண்டான அரசியலமைப்பு எழுதும் ஆற்றல் இல்லைன்னு சொல்லும் போது மோத்திலால் நேரு என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிடா. ஓகே, சிந்து தனி மாகாணம் பிரிக்கணும், டொமினியன் அந்தஸ்து கொடுக்கணும், அடிப்படை உரிமைகளை அங்கீகரிக்கணும், சிறுபான்மையினரோட உரிமைகளை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மோத்திலால் நேரு அறிக்கை வெளியிடாரு. ஓகேவா, ஸோ டொமினியன் அந்தஸ்து வேணா, பூர்ண சுயராஜ்யம் தான் வேணும்னு சொன்னவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. அதுதான் 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் சொல்லியிருப்பாரு. ஸோ முழுமையான சுயராஜ்யம் கிடைத்து விட்டதாக ராவி நதிக்கரை ஓரமாக ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 1930 ஜவஹர்லால் நேரு கொடியேற்றாரு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் 1930 இந்த 1930 பார்த்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடக்கும். ஓகேவா, ஸோ அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய சமர்பதி ஆசிரமத்திலேருந்து மார்ச் மாதம் 12ஆம் தேதி ஆரம்பிச்சு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரைக்குமே தண்டி வரைக்கும் என்ன பண்ணுறாரு, காந்தி நடைப்பயணமாகவே செல்றாரு. ஒரு பிடி உப்பை எடுத்து உப்பின் மேல் உள்ள வரியை குறைக்கிறாரு. ஓகேவா, ஸோ 78 தொண்டர்களோடு சேர்ந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியும் சேர்ந்து 79 பேராக என்ன பண்ணுறாங்க, இந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி தமிழகத்து சைடு பார்க்கும்போது யாருன்னா நம்ம ராஜாஜி அவர்கள் வேதாரண்யத்துக்கு திருச்சியிலேருந்து வேதாரண்யம்ல உப்பு சத்தியாகிரக போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த 1930, 31, 32 பார்த்தீங்கன்னா 3 வட்டமேசை மாநாடுகள் நடந்திருக்கும். ஸோ இதில் சத்தியாகிரக போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா காந்தியோட உட்பட நிறைய காங்கிரஸ்
காங்கிரஸ் தலைவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, கைது செஞ்சிருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த கைது செய்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உறுப்பினர்களே இல்லாமல் வட்டமேசை மாநாடு நடந்தால் சரி இருக்கான்னு சொல்லிட்டு தான் இர்வின் பிரபு அனுப்புறாங்க. இர்வின் பிரபு அனுப்பும்போது 1931 மார்ச் மாதம் 5ஆம் தேதி என்ன நடக்குது, காந்தி இறுதி ஒப்பந்தம் நடக்குது. ஓகே. ஸோ செகண்ட் மாநாட்டில் காந்தி கலந்துட்டும் அவரோட கோரிக்கை நிராகரிக்கப்படுறதுனால அவர் வெளியில் வந்தார். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1932 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வகுப்புவாத கொடை அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. இந்த 3 மாநாட்டிலும் கலந்துக்கிட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அம்பேத்கர் கலந்துருப்பாரு. ஓகே. ஸோ இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் காந்திக்கு பிடிக்காதனால காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே போடப்படுற ஒப்பந்தம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூனா ஒப்பந்தம். 1932 செப்டம்பர் மாதம் 24 பூனா ஒப்பந்தம் நடந்திருக்கும். ஓகே. ஸோ இந்த 3 வட்டமேசை மாநாடுகள் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசு சட்டம் சொல்றோம். மாகாணங்களுக்கு சுயாட்சி வழங்கிய சட்டம் சொல்றோம். இந்த மாகாணங்களுக்கு சுயாட்சி வழங்கிய சட்டத்தின் காரணமாக இந்த காங்கிரஸ் என்ன பண்றாங்க, இது வரைக்கும் அமைப்பா இருந்த காங்கிரஸ் அப்படிங்கிறது தேர்தலில் போட்டிடுறாங்க. ஸோ அதில் 1937 முதல் அமைச்சரவை அப்படிங்கிற உருவாக்குறாங்க. ஸோ 11 மாகாணங்கள்ல 7 மாகாணங்கள்ல காங்கிரஸ் வெற்றி பெறுது. ஓகேவா. ஸோ காங்கிரஸ் வெற்றி பெற்று சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1939 45 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போர் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஓகேவா. ஸோ இந்த 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் இது வரைக்கும் வந்து காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு அமைப்பாக தான் செயல்பட்டு இருந்துச்சு. ஆனால் இது கட்சியாக வந்து முதல் அமைச்சரவை அப்படிங்கிறது 1937 வந்து ஃபார்ம் பண்ணாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த 2ஆம் உலகப் போரில் பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட அட்வைஸ் கேட்காமையே இந்தியன்ஸை வந்துட்டு போரில் வந்து அமர்த்தியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதனால கோவம் அடைஞ்ச நம்மளோட காங்கிரஸ் என்ன பண்றாங்க, தன்னுடைய அமைச்சரவையை ராஜினாமா செஞ்சிருப்பாங்க. ஓகேவா. ஸோ காங்கிரஸ் அப்படிங்கிறவங்க அமைச்சரவை ராஜினாமா செஞ்சது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1937 ராஜினாமா செஞ்சிருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த ராஜினாமா செஞ்ச அந்த டேட் டிசம்பர் 22 1937 வந்து அமைச்சரவை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 39 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அமைச்சரவை ராஜினாமா செஞ்சிருப்பாங்க. ஓகே. ஸோ முதல் அமைச்சருங்கிறது 1937 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 2ஆம் உலக போரில் பிரிட்டிஷ் இவங்களோட சஜஷன் கேட்காமையே வந்து அந்த அமைச்சரவையை வந்து தட் மீன்ஸ் இந்தியர்களை போர்களை வந்து அமர்த்துறதுனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அமைச்சரவையை காங்கிரஸ் ராஜினாமா செஞ்சிருப்பாங்க. டிசம்பர் 22, 1939 இந்த டேவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முஸ்லீம் லீக் கட்சி முகமது அலி ஜின்னா என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை மீட்பு நாளாக அனுசரிச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 1930. ஓகே. ஸோ 1940 அப்படின்னு பார்க்கும்போது 1940 காந்தி அவர்கள் தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தை நடத்தி போயிருக்காங்க. ஸோ தனிநபர் சத்தியாகிரக போராட்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் காந்தி தலைமையில் தான் எல்லா விஷயம் நடந்திருக்கும். காந்தியின் உத்தரவின் பேரில் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக என்ன பண்ணலாம், சத்தியாகிரக போராட்டம் நடத்தலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டு, எந்த பிளேஸ், எந்த டைம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டோட மஜிஸ்ட்ரேட்டை இன்ஃபார்ம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு காந்தி சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ அதாவது பிரிட்டிஷ்க்கு வந்து பணசக்தியாவோ அதாவது மனிதர் இதை மேன் பவரும் கொடுக்கக்கூடாது, நீங்கள் பணமும் கொடுத்துருக்கக்கூடாது, இந்த மாதிரினா போர்களுக்கு நீ எதுவும் உதவி செய்யாமல் தனிநபராக இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க சத்தியாகிரக போராட்டத்தை நடத்துங்கன்னு சொல்லி காந்தி சொல்லியிருப்பாரு. இதை மாதிரி முதல் தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தை நடத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி ஆச்சாரியா வினோபா பாவே அப்படிங்கிறவர் தான் தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தை நடத்தியிருப்பாரு. ஓகேவா. ஸோ 1940 இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரபு லின்லித்கோ பிரபு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் கொடை அப்படிங்கிறது வழங்கியிருப்பாரு. 8/8/1940 ஆகஸ்ட் கொடை அப்படிங்கிறது வழங்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா லின்லித்கோ பிரபு. ஓகே. ஸோ டொமைன் அந்தஸ்து அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 1942 1942ன்னு சொல்கிறோம். 1942 வந்து முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும். ஓகேவா. ஸோ 1942 வந்துட்டு நம்ம காந்தியோட கடைசி அத்தியாயமான வெள்ளையனே வெளியேறி இயக்கம், தட் மீன்ஸ் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் சொல்கிறோம். இதில் தான் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா செய் அல்லது செத்து மடி தான் நம்மளோட கடைசி அத்தியாயம் சொல்லிட்டு செய் அல்லது செத்து மடி டூ ஆர் டை அப்படிங்கிறது சொல்லியிருப்பாரு. ஓகேவா. ஸோ இதே 1942 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய ராணுவம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகேவா. ஸோ இந்திய தேசிய ராணுவம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி 1942 இந்திய தேசிய ராணுவங்கிறது மோகன் சிங் தலைமையில் உருவாக்கினாலும் இதில் வந்து வலுவாக வந்து உருவாக்குனது யாரு பார்த்தீங்கன்னா நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கியிருப்பார். ஓகே. ஸோ அது மட்டும் அல்லாமல் இந்தியர்களுக்கு சுதந்திரம் வழங்குவதை பற்றி ஆராய்வு மேற்கொள்வதற்காக யார் அனுப்பியிருப்பாங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழு உள்ள வந்திருப்பாங்க. அப்போ 1942ங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ அவங்க ஆய்வு செய்து அறிக்கை வழங்கியிருப்பாங்க. என்னன்னா 2ஆம் உலகப்பெருக்கு பிறகு தன்னாட்சி அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த குழுவோட அறிக்கையை வாசிச்சுட்டு தான் காந்தி அவர்கள் என்ன சொல்லுவாங்க, திவாலான வங்கியில் பின் தேதிட்ட காசோலை போஸ்ட் டேட்டட் செக் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாரு. ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருப்பாரு, இந்த கிரிப்ஸ் தூதுக்குளோட அறிக்கையை வாசிச்சுட்டு தான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆட்பட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 1944
சிஆர் திட்டம் அப்படிங்கிற மாதிரி வேவல் பிளான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு இருப்பாங்க. அதாவது இந்தியா பாகிஸ்தான், அதாவது இந்தியாவுக்கு விடுதலை வழங்க போகுது அப்படிங்கிற போது இந்தியாவையும் பாகிஸ்தான் எப்படி எல்லைகளை பிரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நிர்வாகம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 1946 1946 பார்த்தீங்கன்னா ராயல் இந்தியா கப்பற்படை இருக்குங்களா, ஸோ அதோட கழகம் அப்படிங்கிறது வந்து உருவாகி இருக்கும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் 1946 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி நேரடி நடவடிக்கை நாளில் நம்ம முகமது அலி ஜின்னா அவர்கள் அறைகோல் விடுத்திருப்பாரு. ஓகேவா? ஸோ இதே 1946 யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை தூதுக்குழு. 1946 யார் வராங்க? அமைச்சரவை தூதுக்குழு வராங்க. கேபினட் மிஷன் அப்படிங்கிற வராங்க. இந்த அமைச்சரவை தூதுக்குழு ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர், பெத்திக் லாரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழு அமைச்சரவை தூதுக்குழு என்ன முன்மொழிஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபை வேணும் முன்மொழிஞ்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல நம்ம கிளமெண்ட் அட்லி தான் பிரிட்டிஷோட பாராளுமன்ற தலைவர், பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டராக இருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 1948 நாங்கள் இந்தியா விட்டு வெளியில் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ உங்களுக்கு சுதந்திரம் வழங்குவதற்காக யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து உள்ள வரதுக்கு அனுமதி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதலாம் எலிசபெத் மகாராணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த முதலாம் எலிசபெத் மகாராணி வந்து செஞ்ச விஷயமே வணிகம் வியாபார நோக்கத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை வந்து 1600 டிசம்பர் 31 ஒரு பட்டைச்சட்டம் வழங்கி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ உள்ளார் அனுப்பியிருப்பாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் வணிக ரீதியாக வந்தவங்க இங்கே ஆக்கிரமிப்பு செஞ்சு அடிமைப்படுத்தி மக்கள் அடிமைப்படுத்தினால ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்துட்டு விக்டோரியா மகாராணி அவர்கள் திருப்பி வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரலாக வந்துட்டு சார்ட்டர் ஆக்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே? ஸோ இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை இந்தியாவிற்குள்ள வர அனுமதி கொடுத்த எலிசபெத் மகாராணியின் பேரனான மவுண்ட் பேட்டன் பிரபு தான் உங்களுக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்குவதற்கு வராங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மவுண்ட் பேட்டன் பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் திட்டம்ங்கிறது 1947 ஜூன் மாதம் 3ஆம் தேதி மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படிங்கிறது வழங்கப்படுகின்றது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 1947 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் வழங்கப்படுகிறது. 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம்ம இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்குறோம். ஓகேவா? ஸோ இந்த காந்திய காலகட்டம் அப்படிங்கிறது ஓவரால் உங்களுக்கு டைம் லைனாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இந்த லெசன் அப்படிங்கிறது காந்திய காலம் அப்படிங்கிறது இதுதான் வந்து மீன் பண்ணுது. ஓகேவா? ஸோ காந்தியோட பிறப்புலேருந்து அவர் பாரிஸ்ல பட்டம் படித்ததுலேருந்து திரும்பி வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் அவர் தென்னாப்பிரிக்கா போன விஷயங்கள், அவரோட வாழ்க்கையில் முக்கியமான வந்து தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகங்கள், இதெல்லாமே தான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லும். ஓகேவா? ஸோ காந்தியோட தொடக்கக்கால சத்தியாகிரக போராட்டங்களில் சம்ரான் சத்தியாகிரகம். ஓகே? ஸோ சம்ரான் சத்தியாகிரகம் 1917 சொன்னோமா? ஸோ இந்த சம்ரான் சத்தியாகிரக போராட்டம் நடந்திருக்கும். அதே மாதிரி ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அகமதாபாத் நூற்பாலை வேலை நிறுத்தத்துலேருந்து கேதா சத்தியாகிரக போராட்டம் இதெல்லாம் நடந்திருக்கும். 1918 நடந்திருக்கும். ஓகே? ஸோ 1919 பார்த்தீங்கன்னா ரவுலட் சத்தியாகிரகம், ஜாலியன்வாலாபாக் படுகொலை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருப்போம். ஸோ இந்த ரவுலட் சட்டத்தை தான் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? கருப்பு சட்டம் என்று அழைத்திருப்பாரு. 1919 ஏப்ரல் 6 தான் இந்த கருப்பு சட்டத்திற்கு அறைகோல் விடுத்திருப்பாரு. ஓகேவா? ஸோ 1919 ஏப்ரல் 13 பார்த்தீங்கன்னா ஜாலியன்வாலாபாக் படுகொலை நடந்திருக்கும். ஸோ இந்த விஷயம் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிலாஃபத் இயக்கமும் எந்த வருஷம் 1919 நடந்திருக்கும். ஸோ இந்த கிலாஃபத் இயக்கத்தோட அலகாபாத்தில் கூடிய கிலாஃபத் குழுவின் கூட்டம் வந்து காந்தியடிகளை அஹிம்சை வழியில் வந்து போராட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தையும் இதில் ஏற்றிருப்பாங்க. ஓகே? ஸோ இந்த கிலாஃபத் இயக்கத்தை பற்றியும் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் 1920 சொல்லும்போது ஒத்துழையாமை இயக்கம் சொல்லணும். ஸோ அமைதியான முறையில் போராட்டம் பண்ண ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சுயராஜ்யம் வாங்கி தரேன்னு சொல்லி காந்தி சொல்லியிருப்பாரு. ஓகே? ஆனால் 1922 என்ன நடந்ததுன்னா சௌரி சௌரா நிகழ்வு நடந்திருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனும் நம்ம இதில் சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தான் 1923 சுயராஜ்ய கட்சியினர் 1923 மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாத 2 விதமான குரூப் இருக்கும். சிஆர் தாஸ், மோதிலால் நேரு, அதெல்லாம் சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ அது 1923 நடந்த விஷயம். ஓகே? ஸோ அடுத்தது காந்தியோட ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் அப்படிங்கிற சொல்லியிருக்கோம். 1924 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தின் தலைமையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காந்தி அவர்கள் செயல்பட்டிருப்பாங்க. ஓகே? ஸோ 1927 பார்க்கும்போது நம்ம சைமன் குழு தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர் கொண்ட குழு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வருகை செஞ்சிருப்பாங்க. ஓகே? ஸோ 1928 நடந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு அறிக்கைங்கிறது 1929 சொன்னோம். லாகூர் காங்கிரஸ் மாநாடுங்கிறது 1929 நம்ம ஜவஹர்லால் நேரு தலைமையில் நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த விஷயங்களை இதில் சொல்லியிருக்கோம். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் உப்பு சத்தியாகிரக போராட்டம்ங்கிறது 1930 நடந்த விஷயம். ஸோ இந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் காந்தி வந்து இங்கே வந்து சபர்மதி ஆசிரமத்திலேருந்து எங்கே போயிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கிற தண்டி போயிருப்பார். அதே மாதிரி ராஜாஜி பார்த்தீங்கன்னா வேதாரண்ய சத்தியாகிரக போராட்டம் அப்படின்னு நடத்தியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்களை பற்றியும் எதிர் பார்த்துருப்போம். ஓகே? ஸோ நெக்ஸ்ட்
1931, 32, 32ல வட்டமேசை மாநாடுகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. காந்தி இர்வின் ஒப்பந்தங்கிறது மார்ச் மாதம் 5ஆம் தேதி 1931ல நடந்திருக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2வது வட்டமேசை மாநாடு நடந்திருக்கும், 3வது வட்டமேசை மாநாடு நடந்திருக்கும். அதில் வந்து வகுப்பாரி இடஒதுக்கீடுங்கிறத ராம்சே மெக்டொனால்டு வழங்கியிருந்த விஷயத்துலேருந்து, அதுக்கப்புறம் பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிறது காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே போடப்பட்ட ஒப்பந்தமாக சொல்கிறோம். 1932ல் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே போடப்பட்ட ஒப்பந்தம். ஓகேவா? ஸோ அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவுடைமைவாதிகள் அப்படிங்கிறத சொல்லிக்கோம். ஓகே, ஸோ பொதுவுடைமைவாதிகள்னு சொல்லி பார்க்கும்போது எம்என் ராய்லேருந்து அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவுடைமைவாதிகள்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இவங்களோட பேரில் எஸ்ஏ டாங்கே, முசாஃபர் அகமது, சிங்காரோலை இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து இவங்களை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கம்யூனிஸ்ட்வாதிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் நலன்களுக்காக பாடுபட்டவர்கள். ஸோ இவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக நிறைய சதி வழக்குகள் அப்படிங்கிறதான் போடப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹையர் செகண்டரி ஸ்டாண்டில் சதி வழக்குகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பாங்க. ஓகே, ஸோ காக்கூரி சதி வழக்கு, அதே மாதிரி கான்பூர் சதி வழக்கு, லாகூர் சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய சதி வழக்குகள் புரட்சிகரவாதிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே போடப்பட்ட வழக்குகள். ஓகேவா? ஸோ இதில் நம்ம பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்களோட வழக்குகள், அவங்கள வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போடப்பட்ட வழக்குகள் அப்படிங்கிறது லாகூர் சதி வழக்குன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த லாகூர் சதி வழக்கு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் குண்டுவீச்சு நிகழ்வு அப்படிங்கிறது நடத்தியிருப்பாங்க. ஸோ இந்த நண்பர்கள். ஓகே, அது மட்டும் இல்லாமல் பகத்சிங் பார்த்தீங்கன்னா இந்த சைமன் குழு வருகை புறக்கணிப்பு நடக்கும்போது லாலா லஜபதி ராயை தடியடி நடத்தி நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்துருப்பார். ஓகேவா? ஸோ அவர் இந்த தடியடி நடத்தினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஏ ஸ்காட் தான் தடியடி நடத்திருப்பார். ஆனால் நம்ம பகத்சிங் மற்றும் அவரோட நண்பர்கள் இவருடைய இறப்பிற்கு காரணம் வந்து சாண்டர்ஸ் தான் நினச்சிட்டு அவரை கொலை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ சாண்டர்ஸ் கொலை வழக்குக்காகவும் சேர்த்து பகத்சிங் மற்றும் அவரோட நண்பர்களை தூக்கில் போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது மீரட் சதி வழக்கு, நம்மளுக்கு லாகூர் சதி வழக்கு அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கான்பூர் சதி வழக்கு பார்த்தீங்கன்னா தொழிலாளர் நலன்களுக்கு நிறைய வந்து போராட்டம் நடத்தியிருக்கவங்களை வந்து என்ன கைது செஞ்சிருப்பாங்க. அது கான்பூர் சதி வழக்கு. காக்கூரி சதி வழக்குங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே பணி திரட்டு மேற்கொண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஷ்வக் உல்லா கான் வந்து செஞ்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு கைது செய்வதற்காக நடைபெற்ற வழக்குங்கிறது காக்கூரி சதி வழக்கு. ஓகே, ஸோ மீரட் சதி வழக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் வந்து மில் ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஜவுளி தொழிலாளர்கள் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரைக் நடந்திருக்கும். அந்த இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்வாதிகளை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீரட் சதி வழக்கு. இருக்கக்கூடிய வழக்குகளே மிகவும் பிரசித்தி பெற்ற வழக்குங்கிறது மீரட் சதி வழக்கு தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சதி வழக்குகள் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 1935 சொன்ன மாகாணங்களுக்கு தன்னாட்சி வழங்கிய சட்டம் எந்த சட்டம் பார்த்தீங்கன்னா 1935 சட்டம். ஓகேவா? ஸோ காங்கிரஸ் முதல் அமைச்சரவை எப்போ ஃபார்ம் பண்ணிச்சுன்னா 1937 இருக்கக்கூடிய 11 இடங்களில் 7 மாகாணங்களில் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கும் சொல்கிறோம். ஸோ 1939 to 45 இரண்டாம் உலக போர் நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து பெர்மிஷன் கேட்காம பண்ணதுனால அமைச்சரவை ராஜினாமா செஞ்சிருப்பாங்க. ஓகே, ஸோ 1940 பார்க்கும்போது தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தை ஆச்சாரிய வினோபாபாவை நடத்தியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 1942 பார்த்தீங்கன்னா நம்ம கிரிப்ஸ் தூதுக்குழுவும் வருகை புரிஞ்சிருப்பாங்க. நம்ம வெள்ளையிலே வெளியேறி இயக்கம் நடந்திருக்கும். அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸோட இந்திய தேசிய ராணுவம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு 1942 நடந்த விஷயங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 45 பார்த்தீங்கன்னா வேவல் திட்டம் அப்படிங்கிறத சொல்கிறோம். 1945 ஜூன் மாதம் 14ஆம் தேதி வேவல் திட்டம் அப்படிங்கிறது அறிவிக்கப்படுது. ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணுறேன்னா அரசு பிரதிநிதி செயற்குழுவில் இந்துக்களும் முஸ்லீம்களும் வந்து நிறைய எண்ணிக்கையில் இடம்பெற ஒரு இடைக்கால அரசாங்கம் ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவாங்க இடைக்கால அரசாங்கம் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 1946 வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பம்பாயில் ராயல் இந்திய கப்பற்படை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாலுமிகள் எல்லாமே சேர்ந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பாங்க. இதுதான் என்ன சொல்றாங்க ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் அமைச்சரவை தூதுக்குழு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1946 ஸ்டாஃபர்ட் குரூப், சேவி அலெக்சாண்டர், பெத்தி கிளாரன்ஸ். ஓகே, ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன டைம் லைன் தான் வந்து அப்படியே இங்கே ப்ரீஃபாக வந்து இதுவாக சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ 1947 ஜூலை மாதம் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை சட்டம் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா மவுட்பேட்டு திட்டத்துக்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்குற மாதிரி இது உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ நேரடி நடவடிக்கை நாள் நடுவில் விட்டுமே. ஓகே, ஆகஸ்ட் 16ஆம் தேதி 1946 தான் நேரடி நடவடிக்கை நாளுங்கிறது முகமது அலி ஜின்னா அப்படிங்கிறவர்கள் நிறைவேற்றிருப்பாங்க. மவுண்ட் பேட்டன் திட்டங்கிறது 1947 ஜூன் மாதம் 3ஆம் தேதிங்கிறது மவுண்ட் பேட்டன் திட்டம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம காந்திய காலகட்டம்ங்கிறது 8வது லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 9th லெசன். ஓகே,
ஸோ தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற லெசன். ஓகேவா? ஸோ இந்த தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் ஜென்ரலாக ஓவரால் சொல்லிடும். ஸோ இதை தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் யாரெல்லாம் பங்கு பெற்றிருப்பாங்க அப்படிங்க. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் லெசனில் பார்த்தா அதே இன்ஃபர்மேஷன்ஸ் தான். அதில் இப்போ ஒத்துழையாமை இயக்கம்னா ஒத்துழையாமை இயக்கம் தான் தமிழகத்தில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணா? ஓகேவா? சட்டமறுப்பு இயக்கம்னா தமிழகத்தில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணா? சுயராஜ்ய கட்சினா சுயராஜ்ய கட்சியை சேர்ந்த தமிழகத்து வீரர் யாரு? ஓகே, ஸோ இப்போ காங்கிரஸ் அமைப்புனா மிதவாதிகள் வந்து தமிழகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தொடக்க கால தேசிய அமர்வுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னைவாசிகள் சங்கம் அப்படிங்கிற உருவாக்குறாங்க. ஸோ சென்னைவாசிகள் சங்கம்ங்கிறது 1852 பிப்ரவரி மாதம் 26 கஜுலு லட்சுமி நரசு மற்றும் சீனிவாசனார் அவர்களால் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம் தான் இது. ஓகேவா? ஸோ சென்னைவாசிகள் சங்கம் போது பேர்ல என்ன இருக்கு? சென்னைன்னு இருக்கு. ஓகேவா? சென்னைவாசிகளோட பிரச்சனைகள் மட்டும் தான் எடுத்து சொல்ற மாதிரி இருக்கும். இதுல வருவாய், கல்வி, நீதி இதுல விஷயங்கள் இருக்கக்கூடிய குறைபாடுகளை இங்கிலாந்து பாராளுமன்றத்துல மனுவா கொடுத்து அதை தாக்கல் செஞ்சு இதில் உள்ள குறைபாடுகளை நீக்க சொல்லி இந்த சங்கம் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது உருவாக்கியவை யாருன்னா கஜுலு லட்சுமி நரசுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த கஜுலு லட்சுமி நரசோட இறப்பிற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கம் அப்படிங்கிறது வலுவா வந்து ஸ்ட்ராங்கா இல்லாம அது வந்து டிக்ளைன் ஆகுதுன்னு சொல்றோம். ஸோ இந்த சென்னைவாசிகள் சங்கத்தோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டார்ச்சர் ஆணையம், தட் மீன்ஸ் சித்திரவதை ஆணையம் அப்படி அமைக்கப்பட்டு சித்திரவதை சட்டம் அப்படிங்கிறது ஒழிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ இதான் நம்ம சென்னைவாசிகள் சங்கம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேசியவாத பத்திரிகையில் தொடக்கவாதிகளோட பங்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ 1877 வந்து பார்த்தீங்கன்னா டி முத்துசாமின்னு சொல்லக்கூடிய திருவாரூர் முத்துசாமி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியா ஒரு முதல் டைம் பார்த்தீங்கன்னா இந்திய நீதிபதி அப்பாயிண்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஐரோப்பியர்கள் தவறு செய்தால் ஒரு இந்திய நீதிபதி எப்படி விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சர்ச்சைகள்லாம் வெளியிடுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கருத்துக்களை வந்துட்டு ஐரோப்பியர்கள் தன்னுடைய பத்திரிகைகள் மூலமா வெளியிட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அகெயின்ஸ்டா நம்மளால எழுத முடியாது எந்த விஷயமும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஐரோப்பியர்கள் பத்திரிகை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருப்பாங்க, முதலாக த இந்து அப்படிங்கிற பத்திரிகை 1878 ஜி சுப்பிரமணியன் மற்றும் அவரது நண்பர்கள் வீரராஜ் சாவரி மற்றும் 4 எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இந்து பத்திரிகை அப்படிங்கிறத எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் அல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 1878 வட்டார மொழி பத்திரிகை சட்டம் சொல்லக்கூடிய வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. ஓகேவா? ஸோ வட்டார மொழி பத்திரிகை சட்டம்ங்கிறது உருவாக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி முதல்ல தமிழில் வெளிவந்த முதல் 4 மேகசின் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுதேசி மித்திரன் தான். ஸோ வெளியில் வரும்போது 1891 வரும்போது அது தேச பருவ இதெல்லாம் வந்திருக்கும். இது நாளிதழம் மாறினது எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1899. ஓகேவா? ஸோ இந்த பத்திரிகைகளோட பங்குன்னு பார்க்கும்போது இதோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா பின்னால இந்தியன் பேட்ரியட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா இந்த மாதிரி பல்வேறு உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்குவதற்கு இதுதான் வந்து ஒரு வினையூக்கியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னை மகாஜன சபை அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த சென்னை மகாஜன சபை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மே மாதம் 16 1884 சேலம் வீரராகவாச்சாரி மற்றும் அனந்தாச்சார்லு ரங்கையா எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க, இந்த அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. தலைவராக ரங்கையாவும் செயலாளராக யாருன்னா அனந்தாச்சார்லும் இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதோட கோரிக்கைகள் பார்க்கும்போது இந்தியாவிலும் இங்கிலாந்துலையும் ஒரே நேரத்தில் வந்து ஐசிஎஸ் எக்ஸாம் நடத்தணும். ஓகேவா? ஸோ லண்டனில் இருக்கக்கூடிய இந்திய கவுன்சிலை மூடணும். அது மட்டும் இல்லாமல் ராணுவ செலவுகளை குறைக்கணும், வரி சுமைகளை குறைக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நிறைய கோரிக்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுத்து வச்சிருப்பாங்க. ஆனால் இதோட விஷயங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படலாம். ஆனால் இந்த கோரிக்கையானது பின்னாடி உருவாக்கப்பட்ட 1885 உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பு வந்து இந்த கோரிக்கை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அடுத்தது செயல்படுச்சுன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்திய தேசிய காங்கிரஸை பற்றி நம்ம வந்து ப்ரீவியஸ் லெசன்ஸ் பார்த்தோம். இந்த இந்திய தேசிய காங்கிரஸ்ங்கிறது 1885 டிசம்பர் 28 ஏஓ ஹியூம் அவர்கள் உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதில் ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎன்சியை பற்றி ப்ரீஃபாக பார்த்துருக்கோம். அதில் இருக்கக்கூடிய மிதவாதிகள் தமிழகத்தை சேர்ந்தவங்க யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையை சேர்ந்த ஜி சுப்பிரமணியன், ரங்கையா, அனந்தாச்சார்லு எல்லாருமே இந்த பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் தமிழகத்தை சேர்ந்த மிதவாதிகள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனிவாசனா, சிவசாமி, கிருஷ்ணசாமி, வெங்கட்ராமனார், நடேசன், மாதவராவ் மற்றும் எஸ் சுப்பிரமணியம் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த மிதவாதிகள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1885 பம்பாயில் WC பானர்ஜி தலைமை நடந்திருக்கும். 72 பிரதிநிதிகள் கலந்துருப்பாங்கன்னு சொன்னோம். 22 பேர் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க சொன்னோம். ஓகே, ஸோ செகண்ட் மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா 434 பேர் வந்து கலந்துருப்பாங்க. தேர்ட் மீட்டிங் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய 607 362 பிரதிநிதிகள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்களா சொல்றோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 1905 வந்து வங்க பிரிவினை அப்படிங்கிறது கர்சன் பிரபு ஏற்படுத்திப்பா சொல்லுமா. இந்த கர்சன் பிரபு ஏற்படுத்தின வங்க பிரிவினைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுதேசி இயக்கம்ங்கிறத 1906 உருவாக்கி இருப்பாங்க. ஸோ தமிழகத்தில் சுதேசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்ப்ரெட் ஆனதுக்கு மெயினான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார், சர்க்கரையார் மற்றும் சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆரியா, சுப்பிரமணிய சிவா இவங்க எல்லாருமே முக்கிய பங்கு வகிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ பொதுக்கூட்டங்கள் நடத்தி மக்களிடையே விழிப்புணர்வு பேசி இந்த சுதேச கொள்கைகளை பரப்புறதுல முக்கியமாக செயல்பட்டிருப்பாங்க. ஸோ சுப்பிரமணிய பாரதியோட தேசபக்தி பாடல மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த சுதேசி கருத்துக்கள் எல்லாத்தையும் பரப்புரை செய்யறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ சுதேசி மித்திரன், இந்தியா இந்த மாதிரி முக்கிய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசியோட கொள்கைகளை பரப்புன்னு சொல்லும். ஓகே, சுதேசி நீராவி கப்பல் நிறுவனங்கிறத வ.உ.சி அவர்கள் உருவாக்கிறாங்க. அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி 1906 உருவாக்கி இருப்பாரு. ஸோ இதோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டித்துரை தேவரா இருப்பாரு. செயலாளராக தான் யார் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா வ.உ.சி இருப்பாரு. ஸோ எஸ்.எஸ். கேலியோ மற்றும் எஸ்.எஸ். லவ் என்ற 2 கப்பல்களை தூத்துக்குடியிலேருந்து கொழும்புக்கு விட்டு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை சிறப்பாக வந்து வழிவகுச்சிருப்பார் நம்மளோட வ.உ.சி அவர்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திருநெல்வேலி எழுச்சின்னு சொல்றோம். திருநெல்வேலி எழுச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு எழுச்சிகள், திருநெல்வேலி எழுச்சி மட்டும் இல்லாமல் வ.உ. சிதம்பரம், சுப்பிரமணிய சிவாலேருந்து அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த பேச்சாற்றல் கொண்டு மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா வந்து மக்களிடையே ஒரு ஆவேசத்தை உண்டாக்கி சுதந்திர வேட்கையை உண்டாக்கி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர் நலன்களுக்காக போராடி இருப்பாங்க. கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தத்தில் போராடி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரினா நிறைய எழுச்சிகளை மேற்கொண்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழ்நாட்டில் புரட்சிகர தேசியவாதிகளோட செயல்பாடுகள் சொல்லும். ஓகே, ஸோ புரட்சிகரவாதிகளோட புகலிடமா எது செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான் செயல்படுது சொல்றாங்க. ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த புரட்சிகரவாதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா லண்டன் ஹவுஸ். ஓகே, ஸோ இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லண்டன்ல இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸிலும் வந்து அவங்களுக்கு உண்டான ட்ரைனிங் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ புரட்சிகரவாதிகள்னா எம்பிடி ஆச்சாரியா, டிஎஸ்எஸ் ராஜன், வி.வி. சுப்பிரமணியன் எல்லாமே புரட்சிகரவாதிகள் அப்படிங்கிற சொல்றோம். ஸோ புரட்சிகர இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய வந்து புரட்சிகர இதழ் அப்படிங்கிறது நம்ம புரட்சிகர கொள்கைகள் வந்து பரப்பியிருக்கும் சொல்லுவோம். ஓகேவா? யுகந்தர் அப்படிங்கிற பத்திரிகை தான் புரட்சிகர இதழாக செயல்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆஷ் படுகொலை அப்படின்னு சொல்லுவோம். ஆஷ் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஆஷ் அப்படிங்கிறது திருநெல்வேலி கலெக்டராக இருப்பார். ஸோ மக்களை வன்முறையான முறையில் வந்துட்டு அவர் வந்து நடத்துனதுனால அவரை கொலை செய்யும் முயற்சி அப்படிங்கிறது யார் மேற்கொண்டிருப்பாருன்னா வாஞ்சிநாதன் அவர்கள். ஓகேவா? ஸோ திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மணியாச்சி என்ற ரயில்வே நிலையத்தில் வாஞ்சிநாதன் என்ன பண்றாரு, இந்த ராபர்ட் ஆஷ் அப்படிங்கிறவரை கொலை செய்கிறார். ஓகே, ஸோ அவரை கொலை செய்தது மட்டும் அல்லாமல் தானும் சூசைட் பண்ணிக்கிறாரு. ஓகே, ஸோ இந்த நிகழ்வு அப்படிங்கிறது 1911 ஜூன் மாதம் 17ஆம் தேதி நடைபெறுகிறது. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சியை வழங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வி.வி. சுப்பிரமணியனார் அவர்கள். ஓகேவா? ஸோ இந்த வி.வி. சுப்பிரமணியனார், வாஞ்சிநாதன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி உருவாக்கிய பாரத மாதா சங்கத்தோட உறுப்பினர்களாக இருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அன்னி பெசன்ட் அம்மையாரோட தன்னாட்சி இயக்கத்தை பற்றி சொல்கிறோம். ஸோ 1916 வந்து தென்னிந்தியாவில் சென்னை அடையாறுல இருந்து தன்னாட்சி இயக்கத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அவர்கள். ஸோ ஜார்ஜ் அருண்டல், பி.பி. வாடியா, சி.பி. ராமசாமி இவங்களோட முயற்சிகளால் அவங்களோட பெரிய துணையோட என்ன பண்ணுறாங்க 1914 தன்னாட்சி இயக்கம்ங்கிறத உருவாக்குறாங்க. ஸோ விடுதலை பெற இந்தியா எவ்வாறு துயருற்றது அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அவர்கள். அதே மாதிரி அதிநவீன வசதியுடன் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் வந்து அடிமையாக பயணம் செய்வதை விட நம்ம இலவசமாக, அதாவது சுதந்திரமாக மாட்டு வண்டியில் செல்வதை மேலும் சொல்லியிருப்பாங்க அன்னி பெசன்ட் அவர்கள். ஓகே, சுதந்திர கொள்கை, அதாவது தன்னாட்சி இயக்கம் மற்றும் பிரம்மஞான சபை கொள்கைகளை எல்லாத்தையும் நியூ இந்தியா காமன்வெல்த் அப்படிங்கிற பத்திரிகை மூலமாக அன்னி பெசன்ட் அவர்கள் பரப்புரை செஞ்சிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் காங்கிரஸோட சவாலும் சொல்கிறோம். ஸோ இந்த பிராமணர் அல்லாதவர்கள் பார்க்கும்போது இந்த பாப்புலேஷன் சென்சஸ் மக்கள் தொகை அடிப்படையில் பிராமணர்கள் கம்மியாக இருந்தாலும் இருக்கக்கூடிய உயர்ந்த பதவிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் தான் ஆதிக்கம் செலுத்தியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ கல்வி வழங்கப்படுவதும் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் தான் இருப்பாங்க. அதனால பிராமண அல்லாதவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அமைப்பு உருவாக்குன்னு நினைக்கிறோம். ஓகேவா? ஸோ அதில் 1912 வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் திராவிடர் கழகம், மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாங்க. 1916 ஜூன் மாதம்ல பிராமண அல்லாத மாணவர்களுக்காக திராவிட தங்கும் விடுதி அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க, ஹாஸ்டல் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது டாக்டர் சி நடேசன் அவர்கள் உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1916 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பிடி தியாகராயர், டாக்டர் சி நடேசனார், அதே மாதிரி டாக்டர் டி.எம். நாயர் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1916 நவம்பர் 20 சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சொல்லக்கூடிய தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற முக்கியமான 3 பத்திரிகைகளை வெளியிடும். ஸோ ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதும், தமிழில் வந்து திராவிடன் அப்படிங்கிறதும், அதே மாதிரி தெலுங்குல வந்து ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிறத வெளியிடுவாங்க. இதில் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிகை மக்களுடைய பிரசித்தி பெற்று புகழ் பெற்று விளங்கும். அதனால தான் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற பேரானது என்ன மாற்றப்படுகிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அப்படிங்கிற மாதிரி, தட் மீன்ஸ் நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற பேர் வருது. ஓகே, ஸோ இந்த நீதி கட்சி அமைச்சரவை அப்படிங்கிறது எப்போ உருவாக்கம் பார்த்தீங்கன்னா 1920 நடத்தப்பட்ட தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு தேர்தலை புறக்கணிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அதில் சட்டமன்றத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 98 இடங்கள்ல 63 இடங்கள் யார் வின் பண்ணியிருப்பாங்கன்னா
நம்ம நீதி கட்சி அரசாங்கம் அப்படிங்கிறது வின் பண்ணியிருப்பாங்க. இதோட ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பராயல தான் ஃபர்ஸ்ட் முதலமைச்சராக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 1923 நடைபெற்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா பனங்கல் அரசர் அப்படிங்கிறவர் பதவி வகிச்சிருப்பார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ரவுலட் சட்டம். இந்த ரவுலட் சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக வந்து ரவுலட் சட்டம் வந்து கொடுமையான சட்டம் அப்படிங்கிறதுக்காக அரைக்கோள் எடுத்து இது காந்தி காலகட்டத்தில் பார்த்துருக்கோம். ரவுலட் சத்தியாகிரக போராட்டத்தில் வந்து கருப்பு சட்டம் என்று காந்தி அழைத்தான் சொன்னோம். இந்த போராட்டத்தில் தமிழகத்தை சேர்ந்த சத்தியமூர்த்தி இருக்காங்கல்ல, அவர் வந்து உண்ணாவிரதம் பிரார்த்தனைகளும் மேற்கொண்டார் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேவா? ஸோ சென்னை சத்தியாகிரகவாதிகள் எல்லாமே இதில் கலந்துருப்பாங்கன்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ நம்ம கஸ்தூரி ரங்கன்லேருந்து சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப், ராஜாஜி எல்லாருமே இதில் கலந்துருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிலாஃபத் இயக்கம் சொல்கிறோம். தமிழகத்தில் கிலாஃபத் நாள் அப்படிங்கிற எது அனுசரிக்கிறோம் பார்த்தீங்கன்னா 1920 ஏப்ரல் 17 மௌலானா சவுக்கத் அலி தலைமையேற்ற ஒரு கூட்டத்தோட கிலாஃபத் நாள் அப்படிங்கிறது அனுசரிக்கப்படுகிறது. அப்போ தமிழகத்தில் கிலாஃபத் நாள்ங்கிறது ஏப்ரல் 17, 1920 அப்படிங்கிறது தெரியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒத்துழையாமை இயக்கம் பார்த்துருக்கோம். ஒத்துழையாமை காந்தியின் தலைமையில் ஒத்துழையாமை இயக்கம் நடைபெறும். ஸோ அதில் தமிழகத்தை சேர்ந்த ராஜாஜி, பெரியார் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துருப்பாங்கன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அதே மாதிரி வரிகொடா இயக்கம், கள்ளுக்கடை மறியல் சொல்லியிருக்கோம். இந்த வரிகொடா இயக்கம் மற்றும் கள்ளுக்கடை மறியல்லாம் நம்ம தமிழகத்தை சேர்ந்த தலைவர்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, இதை வழி நடத்தியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அடுத்தது 1921 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக வேல்ஸ் இளவரசர் வருகை புறக்கணிப்பு அப்படிங்கிறது படிச்சிருப்போம். இது தமிழகத்தில் வந்து வருகை புறும்போது 1922 ஜனவரி 13 வேல்ஸ் இளவரசர் வருகை புறக்கணிப்பு அப்படிங்கிற நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் லெசனில் பார்த்த அதே இன்ஃபர்மேஷன்ஸ் தான், பட் தமிழகத்தை சேர்ந்தவங்க யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சுயராஜ்ய கட்சின்னு சொல்லியிருப்போம். மாற்றத்தை விரும்புவோர், மாற்றத்தை விரும்பாதோன்னு சொல்லிட்டு மாற்றத்தை விரும்புவோர்னா சிஆர்தாஸ் மோத்திலால் நேரும் படிச்சிருப்போம். அதே மாதிரி மாற்றத்தை விரும்பாதோர் அப்படிங்கிறவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ராஜாஜி அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அதில் நம்ம கஸ்தூரி ரங்கர், எம்ஏ அன்சார் இருக்காங்கல்ல, அவங்களோட சேர்ந்து ராஜாஜி என்ன பண்ணியிருப்பாருன்னா சட்டமன்றத்தை புறக்கணிச்சிருப்பாருன்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பொறுத்த வரைக்கும் சத்தியமூர்த்தி, அதே மாதிரி சீனிவாசன், இவங்க எல்லாமே சுயராஜ்ய கட்சிக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சுப்பராயன் அமைச்சரவைன்னு சொல்றோம். 1926 நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சுயராஜ்ய கட்சினா ரொம்ப மெஜாரிட்டியாக வந்து என்ன பண்ணுறாங்க, வின் பண்ணி சுயராஜ்ய கட்சி இதில் வந்து உருவாக்குறாங்க. இடங்களில் வந்து வெற்றி பெற்றாங்க. காங்கிரஸ் ஒரு கொள்கைக்கு வந்து இணங்க மறுத்ததுனால என்ன பண்ணுறாங்க, அவங்க பொறுப்பேற்க வந்துட்டு மறுக்கிறாங்க. அதனால இந்த சுப்பராயன் அப்படிங்கிறவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரை உருவாக்குறாரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சைமன் குழுவை புறக்கணிக்கிறது. சைமன் குழு புறக்கணிப்புங்கிறது 1927 வந்து நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம தமிழகத்தில் சைமன் குழு வருகை புறக்கணிப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஓகே. ஸோ இது சத்தியமூர்த்தி அவர்கள் தலைமை தாங்கி நடத்தியிருப்பார். அப்போ தமிழகத்தை சேர்ந்தவர்ல சத்தியமூர்த்தி தலைமை தாங்கியிருப்பார். சைமன் குழு வருகை அப்படிங்கிறது எப்போ வந்திருப்பாங்க, சென்னைக்கு எப்போ வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா 1929 பிப்ரவரி 18 சென்னைக்கு வந்தபோது இந்த குழுவை வந்து கருப்பு கொடி ஏந்தி சைமனே திரும்பிப்போ அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, வீர முழக்கமிட்டு அந்த குழு வந்து புறக்கணிச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பூர்ண சுயராஜ்யம் சொல்லி பார்த்துருப்போம். அதே மாதிரி பூர்ண சுயராஜ்யம் அப்படிங்கிறது 1929 ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணியிருப்பாரு, இந்த பூர்ண சுயராஜ்யமும் முன்மொழிஞ்சிருப்பார். 1930 ஜனவரி 26 என்ன பண்ணியிருப்பாங்க, ராவி நதிக்கரை ஓரமாக மூவர்ண கொடியை நம்ம ஜவஹர்லால் நேரு ஏற்றிருப்பார். ஓகேவா? ஸோ அங்கே வந்து 1930 உப்பு சத்தியாகிரக போராட்டம் பார்த்துருப்போம். ஸோ காந்தி அவர்கள் வந்து மார்ச் மாதம் 12 1930 ஆரம்பித்து ஏப்ரல் மாதம் 6 1930 அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய சபர்மதி ஆசிரமத்தில் ஆரம்பித்து எங்கே முடிச்சிருப்பாரு, குஜராத்தில் இருக்கக்கூடிய தண்டியில் முடிச்சிருப்பார். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் ராஜாஜி தலைமையில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ 1930 ஏப்ரல் மாதம் 13 ஆரம்பித்து ஏப்ரல் 28 வந்து முடிக்கிறாரு நம்ம ராஜாஜி அவர்கள். ஓகேவா? ஸோ அப்போ நடக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நாமக்கல் கவிஞரோட பாடலான கத்தியின்றி ரத்தமின்றி பாடல்களை பாடியிருப்பாங்க. ஓகே. ஸோ இதில் உப்பு சட்டத்தை மீறியதற்காக அபராதம் கட்டிய பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி தான் பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ TSS ராஜன், சாமிநாதர், சந்தானம் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்துக்கிட்ட முக்கியமான நபர்கள். ஓகே. ஸோ அதே மாதிரி தமிழக மாவட்டங்களில் பரவலான போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா டி பிரகாசம், நாகேஸ்வரராவ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் உதயவனம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான முகாம் அமைச்சு அவங்க போராட்டத்தை வெளியிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேவா? ஸோ 1932 ஜனவரி மாதம் 26 பரவலாக ஆர்யா என்று அழைக்கப்பட்ட பாஷியா அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுறாரு, ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றுறாரு. ஓகேவா? ஸோ 1930 ஜனவரி 26 ராவி நதிக்கரையோரமாக தேசிய கொடியேற்றியவர் ஜவஹர்லால் நேரு. அதே 1932 ஜனவரி 26 ஏற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புனித ஜார்ஜ் கோட்டையில்
பாஷ்யம் என்கிற ஆர்யா என்கிற பாஷ்யம் தான் தலைமை ஏற்றிருப்பார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திருப்பூர் குமரனோட வீர மரணம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த திருப்பூர் குமரன் என்னன்னா OKSR குமாரசாமின்னு சொல்கிறோம். ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தடியடி நடத்திய போதும் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கொடியை கீழே விடாமையே அவர் என்ன கொடியை காத்ததுனால தான் அவர் என்ன சொன்னாங்க கொடி காத்த குமரன் சொல்றோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அப்படிங்கிறத சொன்னோம். ஸோ 1937 ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் அமைச்சரவை அப்படிங்கிற உருவாக்கியிருப்பாங்க. இந்த காங்கிரஸ் அமைச்சரவை உருவாக்கும் பொழுது முதலமைச்சர் இருந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள். ஓகே. ஸோ ராஜாஜியோட விஷயமா பார்க்கும்போது இவர் வந்துட்டு குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிற கொண்டு வந்திருப்பாரு. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ராஜாஜியோட திட்டங்கள் வந்திருக்கும். சார் அது மட்டும் இல்லாமல் இந்தி மொழி கட்டாய பாடமாக அறிமுகம் செஞ்சிருப்பாங்க. ஓகே. இந்தி மொழி கட்டாய பாடமாக அறிவிக்கும் போது பல்வேறு எதிர்ப்புகள் கலந்திருக்கும். ஸோ பெரியார் அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கி இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியிருப்பாரு. ஓகே. ஸோ அதில் இந்த போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கைது செஞ்சு நபர்களை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கைது செஞ்சு வச்சிருப்பாங்க. அதில் தாளமுத்து மற்றும் நடராஜன் அப்படிங்கிற 2 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டத்திற்கு கைது செய்யப்பட்ட நபர்கள் சிறையில் இருக்கும்போதே இறந்திருப்பாங்க. ஓகே. 1942 பார்த்தீங்கன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் சொல்றோம். இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்கள் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இறுதி அத்தியாயமாக அவங்க செயல்படும் தலைவர்கள் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ காமராஜனையும் அரெஸ்ட் பண்ண தருணம் வரும்போது இவர் பம்பாயில ரிட்டர்ன் ஆகி வரும்போது தலைவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க தெரிஞ்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அரக்கோணத்தில் இறங்கி அங்கே இருந்துகிட்டே வந்து மறைமுகமாக இருந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு மக்களை திரட்டுற பணியில் நம்ம காமராஜ் அவர்கள் செயல்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி தீராத மக்கள் இயக்கமாக மக்கள் செயல்பட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை போராட்டம். தட் மீன்ஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற லெசன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ இது வரைக்கும் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 5, 6, 7, 8 அப்படிங்கிற பாடங்கள் 9ங்கிற பாடங்கள் முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற லெசன் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ அந்த தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் நடைபெறுவதற்கு என்னென்ன விஷயங்கள்னா வந்து துணை புரிஞ்சிச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கணும். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி இயக்கங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்த்துருப்போம். ஓகேவா. ஸோ அது தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மறுமலர்ச்சி அப்படிங்கிறது திராவிட மொழிகள் மீது மக்கள் வந்துட்டு மொழியியல் ஆய்வுகள் நடத்தினதும் அதே மாதிரி தமிழ் மறுமலர்ச்சி செயல்பாடுகளுக்கு ஒரு அடியுரமா வழங்கினது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அச்சு பதிப்பகம். ஓகே. ஸோ இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதாவது செவ்வியல் இலக்கியங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே வந்து பண்டைய கால விஷயத்தில் நடந்த விஷயங்கள் வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பதிப்பு பணிகள் அப்படிங்கிறத ஆரம்பிச்சாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அச்சு தொழில்நுட்பத்தோட வருகை அது அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ 1578 பார்த்தீங்கன்னா தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற தமிழ் புத்தகம் ஃபர்ஸ்ட் கோவாவில் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இருக்கக்கூடிய ஐரோப்பிய மொழிகளில் நம்ம ஐரோப்பிய மொழிகளை தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தான். 1578 தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற புத்தகம் கோவாவில் வெளியிட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி 1709 வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான அச்சகம் அப்படிங்கிறத சீகன் பால்கு அவர்கள் வந்து தரங்கம்பாடியில் தொடங்கியிருப்பாங்க. ஓகே. ஸோ 1812 வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் அப்படிங்கிறது பதிப்பிச்சிருப்பாங்க. ஸோ தஞ்சாவூரை சேர்ந்த ஞான பிரகாசர் அப்படிங்கிற வெளியிட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி பதிப்பு பணிகளில் மேற்கொண்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானவங்க நம்ம தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகின்ற உவே சாமிநாத ஐயர் மற்றும் சிவை தாமோதரன் அவர்கள். ஓகே. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓலைச்சுவடியில் உள்ள விஷயங்கள்ல பதிப்பு பணியில் ஈடுபட்டவங்க சிவை தாமோதரன் மற்றும் உவேஸ் அவர்கள். ஓகே. ஸோ நம்ம தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார் அகப்பொல், இலக்கண விளக்கம், கலித்தொகை, சூளாமணி போன்ற நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதிப்பிச்சவர் யாருன்னா சிவை தாமோதரன். அதே மாதிரி நம்ம உவேஸை பார்த்தீங்கன்னா சிவக சிந்தாமணியை 87லையும் 1887லையும் 10 பாட்டு அப்படிங்கிறது 89லையும் சிலப்பதிகாரம் 1898லையும் புறநானூறு வந்து 1894லையும் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிறது 1895லையும் மணிமேகலைங்கிறது 1898 ஐங்குறுநூறு 1903 இந்த மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நூல்களை பதிப்பு பணிகளை ஈடுபடுத்தியிருப்பார் நம்மளோட உவே சாமிநாதன் ஐயர். ஓகேவா. ஸோ இதன் மூலமாக மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா பழைய நூல்களை வந்து பதிப்பிச்சு கொடுத்ததுனால புதுப்பிச்சு கொடுத்ததுனால பப்ளிஷ் பண்ணி கொடுத்ததுனால அவங்களோட இலக்கிய வளம் மக்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் புனித ஜார்ஜ் கோட்டையில் FW எல்லிஸ் பிரான்சிஸ் W எல்லிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 1816 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி ஜார்ஜ் கோட்டையில் காலேஜையும் ஓப்பன் பண்ணியிருப்பாரு. ஓகேவா. ஸோ இந்த பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லிப்பாருன்னா நம்ம தமிழ் மொழி அப்படிங்கிற திராவிட மொழிங்கிறது தென்னிந்திய மொழிகள் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. ஓகேவா. ஸோ அதாவது வேற்று மொழிகளோட கலப்பில்லாது நம்மளோட திராவிட மொழி தென்னிந்திய மொழி அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ராபர்ட் கால்டுவெலை பற்றி சொல்லணும். அவர் திராவிட ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டிருப்பாரு. 1856 இதை வந்து விரிவுபடுத்தி சொல்லியிருப்பாரு. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் விஷயத்தில் அவங்கெல்லாம் பண்ண மறுமலர்ச்சி விஷயங்கள் சமூகத்தில் மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மனோன்மணியம் என்னும் நாடக நூலை தழுவி எழுதப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி வாழ்த்து பாடலில் வந்து இருக்குல்ல. ஸோ அதை வந்து
எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பி சுந்தரம்னார் அவர்கள். ஓகே, ஸோ வள்ளலார் என்று அறியப்பட்ட ராமலிங்க அடிகள் இருக்காங்களே, அவர் வந்துட்டு சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், வேத சன்மார்க்கம் சங்கம் இதெல்லாம் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்து சமய பழமைவாதத்தை வந்து எடுத்து சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளலார் அவர்கள். ஓகே, ஆபிரகாம் பண்டிதன் சொல்லும் போது அவர் வந்து தமிழ் இசைக்கு வந்து தமிழ் இசை வரலாறு அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. அதே மாதிரி திருவிக்காலேருந்து ஊவே சாமிநாதன், பரிதிமார் கலைஞர், மறைமலை அடிகள், சுப்பிரமணிய பாரதி, சுப்பிரமணிய சிவா, வையாபுரி, கவிஞர் பாரதியார், பாரதிதாசன் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ்ல மறுமலர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு புத்தெழுச்சி கொடுக்கறதுக்கு முக்கிய பங்காற்றினவங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இதில் பரிதிமார் கலைஞர் சொன்னீங்கன்னா இந்த பரிதிமார் கலைஞரோட ஒரு இயற்பெயர்ங்கிறது சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிறத இவரோட இயற்பெயர். ஸோ மதுரைக்கு அருகே பிறந்திருப்பாரு. சென்னை கிறிஸ்டியன் காலேஜில் வந்து தமிழ் பேராசிரியர் பணிபுரிந்திருப்பாரு. 14 வரி செய்யுளை அறிமுகப்படுத்தியவர். அந்த சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் வந்து தமிழை ஒரு வட்டார மொழி சொல்லியிருப்பாங்க. ஒரு கல்லூரியில், அதாவது ஒரு வட்டார மொழியில் தமிழை சொல்லக்கூடாதுன்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ இவரோட ஒரிஜினல் நேம் என்ன? சூரிய நாராயண சாஸ்திரி சொல்றது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மறைமலை அடிகள் சொல்றோம். இவரை தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கின்றோம். தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் யாருன்னா மறைமலை அடிகள் அப்படிங்கிறவர் தான். இவர் சித்தாந்த தீபிகை அப்படிங்கிற பத்திரிகையில வந்து பணியாற்றிப்பான்னு சொல்றாங்க. ஸோ இவர் சங்க இலக்கிய நூலான முல்லைப்பாட்டு பட்டினப்பாளையாவதுக்கு விளக்கவரை எழுதினவர் யாருன்னா மறைமலை அடிகள். ஓகேவா? ஸோ இவரும் மெட்ராஸ் மெடிக்கல் கிறிஸ்டியன் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேரரசராக பணியாற்றியவர். ஓகேவா? ஸோ இவரோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா சுந்தரனார் மற்றும் சோமசுந்தர நாயகர் மற்றும் சுந்தரனார் தான் இவருடைய ஆசிரியர்கள்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்குனது இவரை தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை, தூய்மைவாதத்தின் தந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதாச்சலம். ஸோ வேதாச்சலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடமொழி பேரை இருக்காங்க. தனது பேரை என்னவா மாற்றிருப்பாருன்னா மறைமலை அடிகள் மாற்றிருப்பாரு. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஞானசாகரம் அப்படிங்கிற பத்திரிகையை அறிவு கடல் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருப்பாரு. ஓகே, ஸோ அதே மாதிரி சமரச சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பொதுநிலை கழகம் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருப்பாரு. ஸோ தமிழ் சொல்ல உள்ளார புகுத்தலும் அப்படிங்கிறது இவரோட எய்மா இருக்கு. ஓகேவா? ஸோ இவரோட மகளான நீலாம்பிகை பார்த்தீங்கன்னா தமிழ் அகராதி அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே தமிழகத்தில் சமூக மாற்றங்கள் அடைவதற்கு முக்கியமான நிகழ்வு அப்படிங்கிறத சொல்லணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம திராவிட இயக்கத்தின் எழுச்சின்னு சொல்றோம். ஸோ 1909 வந்து பார்த்தீங்கன்னா பிராமண அல்லாத மாணவர்களுக்காக மദ്രാஸ்ல பிராமண அல்லாதோர் சங்கம், நான் பிராமின் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ 1912 பார்த்தீங்கன்னா டாக்டர் சி நடேசனார் வந்துட்டு மദ്രാஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இதன் மூலமா 1916 திராவிட இல்லம் அப்படிங்கிறது உருவாக்கியிருப்பாங்க. ஒரு தங்கும் விடுதியும் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸ் இதுலேயே வந்து கிளாஸ்ல லெசன்லேயே வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ 1916 நவம்பர் 20 தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறது என்னன்னா நீதி கட்சியை பின்னாடி உருவெடுத்து வந்திருக்கும். ஸோ இதில் அவங்களோட பணிகள், அதாவது நீதி கட்சியோட சாதனைகள் அப்படிங்கிற மாதிரி இந்த லெசன்ல சொல்ல போறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1920 23, அதே மாதிரி 1923 26 இந்த ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி அரசவை அமைச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதாவது இந்த நீதி கட்சி வந்து 1937 காங்கிரஸ் அமைச்சரவை உருவாகிற வரைக்குமே அவங்களோட ஆட்சி அப்படிங்கிறத தொடங்கியிருக்கும். ஓகேவா? ஸோ இவங்களோட திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் பார்க்கும்போது 1923 தங்கும் விடுதி ஹாஸ்டல்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கியிருப்பாங்க. 1921 வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலையும் பெண்கள் வந்து பங்கேற்கலாம் அப்படிங்கிறது விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ 1920 இதன் மூலமாக 1926 முத்துலட்சுமி அம்மையார் இருக்காங்கல்ல, சட்டமன்ற உறுப்பினராக வந்து ஃபர்ஸ்ட் அவங்க பதவி இருக்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இடஒதுக்கீடு, அதாவது வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் சொல்லக்கூடிய இடஒதுக்கீடு பற்றி நீதி கட்சி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய சட்டங்களை ஏற்றதற்கு பணிகளை மேற்கொண்டிருப்பாங்க. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 வகுப்பான அரசாணை அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கும். 1921 செப்டம்பர் 16 மற்றும் 1922 ஆகஸ்ட் 15 வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் இடஒதுக்கீட்டை கொண்டான அரசாணை அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு. 1926 வந்து பார்த்தீங்கன்னா பணியாளர் தேர்வு வாரியம், ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு அப்படிங்கிற உருவாக்கியிருப்பாங்க. ஸோ 1929 பொது பணியாளர் தேர்வாணையம், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிற உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீதி கட்சியோட சாதனைகள் சொல்லும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பின் அடிப்படையில் ஒரு பாகுபாடற்ற சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் பகுத்தறிவும் சுயமரியாதை அனைத்து மனிதர்களுக்கு உண்டான ஒரு பிறப்புரிமை அப்படிங்கிறத வலியுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பெண்களை தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவுமே காரணம் சொன்ன அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம். ஓகேவா? ஸோ பெண் விடுதலைக்காகவும் மூட நம்பிக்கைகளை ஒழிக்கிறதுக்காகவும் பகுத்தறிவை வலியுறுத்துறதுக்காகவும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் சுயமரியாதை இயக்கம். இந்த சுயமரியாதை இயக்கம் உருவாக்குறதுக்கு உண்டான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது உருவாக்கியவர் யாரு, நம்ம பெரியார் அவர்கள். ஓகேவா? ஸோ ஈவீராவை பத்தி பார்க்கணும்னா ஈரோட்டை சேர்ந்தவர் இவர். ஓகே, ஸோ சின்ன தயாமல் மற்றும் வெங்கடப்பர் அவர்களுக்கு மகனாக பிறந்தவர். ஸோ பகுத்தறிவு சிந்தனையோட வளர்ந்தவர் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஈரோடு நகரசபை தலைவராக வந்து 1918-19 ஆண்டுகளில் ஈரோடு நகரசபை தலைவராக ஆகிறாரு. ஸோ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக வந்து பெரியார் பதவி வகிக்கும் போது ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வுக்காக போராடினா இருக்காரு. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள் நுழையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போராட்டம்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து ஒழிப்பதற்குண்டான தீர்மானத்தை முன்மொழிந்திருப்பாரு. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கம் சத்தியாகிரக போராட்டம் அப்படிங்கிறதுக்கு இதில்
வைக்கம் சத்தியாகிரக போராட்டம்னா கேரளா வைக்கம் என்ற பகுதியில் கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒடுக்கப்பட்டவர்கள் கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுங்கிற விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ இதை முன்னாடி நடத்துறவங்க யாரும் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா பெரும்பங்கு வச்சிருப்பாரு. ஸோ ஜார்ஜ் ஜோசப் கைதான நிலையில வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள் தலைமை தாங்கி இந்த வைக்கம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ள நுழையக்கூடிய விஷயத்த வந்து போராடி அவர் சக்சஸ் ஆயிருப்பார். அதனாலதான் அவர் என்ன சொல்றாங்க, வைக்கம் வீரர் அப்படிங்கறது பாராட்டி பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட், இவர் காங்கிரஸ்ல இருந்து வெளியில் வரதுக்கு உண்டான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேரன்மாதேவி குருகுலம் அப்படிங்கிறது ஒரு குருகுலம் இருக்கும். ஸோ வாவை சுப்பிரமணிய ஐயர் தான் அதை உருவாக்கி இருப்பாரு. அதில் உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். ஸோ உயர்ந்த ஜாதி மக்கள் மேலே உட்காந்து சாப்பிட்றதும், கீழே உட்காந்து, அதாவது தாழ்ந்த ஜாதி மக்கள் கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சாதி பாகுபாடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் வகுப்பு பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாரு, காங்கிரஸ்ல கோரிக்கை விடுத்திருப்பாரு. இதெல்லாம் நிராகரிக்கப்பட்டதுனால, இந்த காங்கிரஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்துனதுனால தெரிஞ்சுட்டு இவர் என்ன பண்றாரு, சாதி பாகுபாடு நடத்திட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அவர் என்ன பண்றாரு, காங்கிரஸ் விட்டு வெளில வராரு. ஓகே. ஸோ வெளில வந்துதான் எதை உருவாக்குறாரு, சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது உருவாக்குறாரு. இந்த சுயமரியாதை இயக்கம் 1925 பெரியார் அவர்களால் உருவாக்கப்படுது. ஓகேவா. ஸோ இந்த சுயமரியாதை இயக்கத்துன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் மேகசின்ஸ் அப்படிங்கிறது வெளியிடுறாங்க. இதில் அலுவலக பத்திரிகையாக விளங்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னா குடியரசு அப்படிங்கிற பத்திரிகை 1925 உருவாக்கப்பட்டது. அடுத்தது ரிவோல்ட் அப்படிங்கிற பத்திரிகை 1928, புரட்சிங்கிறது 1933, பகுத்தறிவுங்கிறது 1934, விடுதலை அப்படிங்கிற பத்திரிகை 1935 வெளியிடப்படுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 1936 பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்ட சாதி ஒழிப்பு, அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா பெரியார் அவர்கள். ஓகேவா. ஸோ 1937 ராஜாஜி தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு செயல்படும் போது இந்தி வழியா கட்டாய படமா ராஜாஜி அறிமுகப்படுத்திருப்பாரு. அதுக்கு எதிராக என்ன பண்ணியிருப்பாரு, நம்ம பெரியார் அவர்கள் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, எஸ், பெரியார் ஒரு பெண்ணியவாதின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம், அதாவது பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா இழிவான நிலைக்கு தள்ளக்கூடாது, பெண்களுக்கும் ஒரு சுயமரியாதை வேணும், அவங்களுக்கு படிப்பறிவின்மை அதுதான் ஒரு காரணமாக இருக்குது, அவங்க சுயமரியாதை நடத்தாது. ஓகே. அதனால என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பெண் கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த பெண்களுக்கு விவாகரத்து பெறுவதற்கும் சொத்துல வந்து பங்கு வாங்குறதுக்கும் வந்து இவர் நிறையவே வந்து விஷயங்களை உரிமை உண்டு அப்படிங்கிற மாதிரி ஆணித்தரமாக வலியுறுத்தியிருப்பார். ஓகேவா. ஸோ பெண்களை ஒரு பொருளாக மட்டும் மதிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாரு, திருமணம் செஞ்சு கொடுக்கறது அப்படிங்கிற வார்த்தைக்கு வாழ்க்கை துணை அப்படிங்கிற வார்த்தையும் அறிமுகம் பண்ணியிருப்பாரு. ஓகேவா. நெக்ஸ்ட் 1989 இவர் கொண்டு வந்த மாற்றங்களால என்ன ஆகுது, சீர்திருத்தவாதிகளோட கனவை நனவாக்கும் வகையில தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. ஓகேவா. இதெல்லாம் பெரியாரோட பங்கு அப்படிங்கிற சொல்றோம். அடுத்தது யாரை பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் பண்ணவங்கள முக்கியமான பேர் அப்படிங்கிறது இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்கள். ஓகேவா. இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் காஞ்சிபுரத்தில் பிறந்தவர், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக பாடுபட்டவர் சொல்லலாம். இவர் ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் அப்படின்ற பட்டங்களை வாங்கியிருப்பாரு. ராவ் சாஹிப்ங்கிறது 1926, திவான் பகதூர் அப்படிங்கிற 1936, ராவ் பகதூர்ங்கிறது 1930 வாங்கியிருப்பாரு. ஓகேவா. இவரோட தன்னுடைய சுயசரிதை நூலான ஜீவிய சரித சுருக்கம்ங்கிறது 1939 எழுதியிருப்பாரு. ஒடுக்கப்பட்ட நலனின் மக்களின் நலனுக்காகவே பாடுபட்டவர்னு சொல்லலாம். ஓகேவா. 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்கள். ஓகேவா. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக பாடுபட்டவர்ல B.R. அம்பேத்கரும் இருப்பாரு. B.R. அம்பேத்கரோட நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால லண்டனில் நடைபெற்ற 1930-31 நடைபெற்ற மாநாட்டில் முதல் இரண்டாம் வட்டமேஜை மாநாட்டில் கலந்துகிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்கள். ஓகேவா. அதே மாதிரி பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிறது காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே போடப்பட்ட ஒப்பந்தத்தில் தமிழகத்தை சேர்ந்த இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் என்ன பண்ணியிருப்பாரோ அதில் கையெழுத்து இருப்பாரு. ஓகே. அடுத்தது மயில சின்னத்தம்பி ராஜா, இவர் வந்து 1883 வந்து பிறந்திருப்பார். ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான். ஒடுக்கப்பட்ட மக்களா இருந்தாலுமே அவர் முதல் சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம MC ராஜா அவர்கள் தான். ஓகேவா. தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்கியவர்கள் இவரும் முக்கியமானவர். துணைத் தலைவராகவும் இவர் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தில் இருந்திருப்பாரு அப்படிங்கிற சொல்றாங்க. 1920 26 இந்த காலகட்டங்கள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமேலவைக்கு வந்து முதல் உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டிருப்பார். யார் உருவாக்கியிருப்பார்னா MC ராஜா உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் தொழிலாளர் இயக்கங்கள் சொல்றோம். இந்த தொழிலாளர் இயக்கங்களுக்காக தொழிலாளர்களுக்காக நலன்களுக்காக பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்ல ஒரு லேபர் யூனியன், தட் மீன்ஸ் தொழிற்சங்கம் அப்படிங்கிறத உருவாக்கி இருப்பாங்க மெட்ராஸ்ல. மதராஸ் தொழில் சங்கத்துல தலைமை தாங்கி நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா BP வாடியை நடத்தியிருப்பாங்க. மதராஸ்ல தொழிற்சங்கம் அப்படிங்கிற எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னா 1918 உருவாக்கியிருப்பாங்க. இதுல திருவிக்கா சிங்காரவேலர் அவர்களாம் பார்த்தீங்கன்னா தொழிற்சங்க அமைப்புல முக்கியமான பங்கு வகிச்சிருப்பாங்க. ஓகேவா. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகில இந்திய லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுக்காக சங்கங்கள் அமைச்சிருப்பாங்க. லாலா லஜபதி ராய் தலைமையில் 1920
அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அகில இந்திய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் சங்கம் அப்படிங்கிறது பம்பாயில் நடைபெற்றிருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே தமிழகத்தில் சமூக மாற்றங்கள் நடைபெறுவதற்கு முக்கியமான விஷயங்கள். ஓகே, ஸோ நம்ம சிங்காரவேலர் தமிழகத்தை சேர்ந்தவர் 1923 மே 1 என்ன தினமாக கொண்டாட சொல்லியிருப்பாங்க? தொழிலாளர் தினமாக கொண்டாட சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி விடுதலை போராட்டத்துக்கு முன்னாடி நிறைய மொழி போராட்டமும் நடந்திருக்கும். இந்த மொழி போராட்டம் அப்படிங்கிறதா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இசை வரலாறு ஆபிரகாம் பண்டிதர் கொண்டு இருப்பார், மறைமொழி அடிகள் கொண்டு வந்த விஷயம், பரிதிமர் கலைஞர் வந்துட்டு ஒரு வட்டார் மொழின்னு சொல்லியிருக்கிற விஷயம், இது எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். ஓகேவா? ஸோ பெண்கள் இயக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா விமன் இண்டியா அசோசியேஷன் சொல்றது இந்திய பெண்கள் சங்கம் அப்படிங்கிறது உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இது தமிழ்நாட்டில் உருவாக்கியிருப்பாங்க. அதே மாதிரி அகில இந்திய விமன் கான்ஃபரன்ஸ், ஆல் இந்தியா விமன்ஸ் கான்ஃபரன்ஸுங்கிறது உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து 1917 அன்னி பெசன்ட், டோரத்தி ஜெனராஜதாசா, அதே மாதிரி மார்கரெட் கசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அகில இந்திய லெவலில் இதை உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது மாபெரும் பெண்கள் இயக்கமாக இருக்கும். 1927 இந்த மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பெண்கள் இயக்கமாகவும் இவங்க பல்வேறு பங்குகள் நடத்தியிருப்பாங்க. ஓகே, ஸோ தமிழகத்தில் முக்கியமான சமூக மாற்றங்களில் பெண்கள் பங்குல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் தேவதாசி ஒழிப்பு சட்டம் சொல்லக்கூடிய இந்த பொட்டுக்கட்டு முறைக்கு வந்து மசோதாவை 1930 பாஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்குண்டான சட்டம்ங்கிறது 1947 தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இதுக்குண்டான சட்டம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தேவதாசி முறைக்கு வந்து யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 years இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதுக்கு உண்டான விஷயங்களை வந்து அவங்களுக்கு சட்டத்தை நிறைவேற்றியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஆல் ஓவர் நம்ம 10th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 5வது லெசன் ஆரம்பிச்சு 10வது லெசன் வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ ஓவரால் ஒரு ஃபைனல் ரிவிஷனாக பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஒன்லைனராக கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஒன்லைனர் கொஷின்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேஷ் ஆகுது ஃபில் இந்த பிளாங்க்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஓவரால் நீங்கள் 10th இந்த லெசன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இந்த ஒன்லைனர் கொஷின்ஸை நீங்களே வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸாக எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, ஸோ இந்த லெசன் இந்த கண்டென்ட் நம்ம படிச்சிருக்கோம், இந்த டேட் அண்ட் இயர் அண்ட் ஈவெண்ட் நம்மளுக்கு நடந்திருக்கு, இந்த இயரில் இந்த ஈவெண்ட் நடந்திருக்கு, இல்லைனா இந்த ஈவெண்ட் இந்த இயரில் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அதனால இந்த வீடியோவோட லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல ஒரு ஒன்லைனர் கொஷின்ஸாக வந்து உங்களுக்கு 5th ஸ்டாண்டர்டில் அதாவது 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 5வது பாடத்துலேருந்து 10வது லெசன் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன்லைனர்ங்கிறத அட்டாச் பண்ணிடுங்க. ஓகேவா? ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.